சரி, ஓகே. கவனிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். வணக்கம். சரியா பேசுற ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா ஒரு தடவை மெசேஜ் போடுங்க பாப். எல்லாம் கிளியர் தானே? ஓகேவா? ரைட். சரி, கவனிங்க. ஸோ 2027 பேட்ச் மாணவர்களுக்கான இனோர்கானிக் கெமிஸ்ட்ரியினுடைய தியரி வகுப்புல இன்னைக்கு நாங்கள் சந்திச்சுக்கிறோம். சரியா? ஸோ இனோர்கானிக் கெமிஸ்ட்ரியில இந்த தியரியில அடிப்படையில நாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால வளமைக்கு போலவே நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், இந்த தியரியை நீங்க படிக்கிறதுல இருந்து உங்களோட ஃபைனல் பேப்பர்ல என்னென்ன விடயங்களை நீங்க எளிமையாக கையாள போறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விடயங்களை ஒரு தடவை உங்களோட ஞாபகப்படுத்தி கொள்றேன். சரி. ஸோ இனோர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி வந்தால் பொதுவாக படிக்கிறதுக்கு முன்னால என்னது கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு பேர் மாதிரி இருந்தாலும் நிறைய மாணவர்கள் குறிப்பாக நிறைய வெளி இடங்கள்ல படிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ற. கேள்வி செய்யறதுக்கு எனது நிறைய விஷயங்களை ஞாபகம் வைக்கணும், நிறைய கலர்ஸை ஞாபகம் வைக்கணும், நிறைய விடயங்களை பாடமாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு பெரிய ஒரு பாடம். சரி, உண்மையில சொல்லணும்னால் ஏ லெவல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ஏ லெவல் கெமிஸ்ட்ரியில இனோர்கானிக் கெமிஸ்ட்ரின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி. சரி, ஏனால் இந்த இனோர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய இந்த பாடப்பரப்புக்குள்ள அவ்வளவு விஷயங்கள், அதாவது எங்களோட அன்றாட வாழ்க்கையில நாங்க பயன்படுத்தக்கூடிய இந்த மூலகங்களோட நடத்தைகள், அது மாதிரி இயல்புகள், அது மாதிரி எல்லா விஷயங்களையும் நாங்க ஜெனரல் கெமிஸ்ட்ரியில ஒரு இன்ட்ரடக்ஷன்ல படிச்சுட்டு வந்துக்கிறோம். அந்த மூலகங்கள் அனைத்திலையும் இரசாயன தாக்கங்களை பத்தியும், அந்த மூலகங்கள் எவ்வாறு இந்த சூழல்ல அமைய பெற்றிருக்குது, என்னென்ன மாதிரியான தொகுப்புகளுக்கு அது உதவுது, என்னென்ன மாதிரி அந்த மூலகங்களை அந்த அனாயன்களை நாங்க இனங்காண்ற அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பாடப்பரப்ப உள்வாங்கின ஒரு பகுதி தான் இந்த இனோர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய தியரி பகுதியாக அமைய போகுது. அப்ப இந்த தியரியில இருந்து நாங்க எங்கட நிறைய பாடங்களுக்கு தொடர்புடைய விஷயங்களை ஆழமாக படிப்போம். உதாரணமா ஏற்கனவே படிச்சோம்னாங்க கல்குலேஷன், அப்படிதானே? கல்குலேஷன்ல நிறைய பாடங்கள் நாங்க அடிப்படையில நாங்க நிறைய கேள்விகள் செய்யும் போது தாக்கங்களுக்கு விளைவு எழுத தெரியாம இருப்போம். அப்ப தாக்கங்களுக்கு எவ்வாறு விளைவுகள் எழுதுறது அதை எங்க படிக்கணும்? இந்த இனோர்கானிக் கெமிஸ்ட்ரி தியரியில தான் அதுவும் வரப்போம். அது மாதிரி பின்னால நாங்க படிக்கக்கூடிய பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சார்ந்த விடயங்கள்ல அமிலங்கள் எவ்வாறு அயனாக்கம் நடக்கிறது, காரங்கள் எவ்வாறு அயனாக்கம் நடக்கிறது, ஒரு மென்னமிலம் வண்ணமிலம் மென்காரம் வன்காரங்களை எப்படி இனங்காண்றது, அமிலகார தாக்கங்களின் போதான விளைவுகளை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி எங்களுக்கு பின்னால வரக்கூடிய வீழ்படிவுகள் கரைதிறன் சார்ந்த விடயங்களை நாங்க எப்படி வீழ்படிவுகளை இனங்காண்றது, யார் யார் இயற்கையில அரிதிற் கரையக்கூடிய உப்பு, யார் யார் இயற்கையில நல்லா கரையக்கூடிய உப்பு, இப்படி எல்லா விஷயங்களையும் நாங்க படிக்கக்கூடிய இடம் தான் இது இந்த இனோர்கானிக். இந்த இனோர்கானிக்ல இருந்து எங்களுக்கு அடிப்படையில இனோர்கானிக்கையும் கல்குலேஷனையும் சேர்த்த மாதிரி கேள்விகளும் வரும். சரி, இனோர்கானிக்கையும் பிசிக்கலையும் சேர்த்த மாதிரியும் கேள்விகள் நிறைய வரும். சோ எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு வருடமும் இந்த இனோர்கானிக்ல இருந்து குறைந்தது 3 அல்லது 4 எம்சிக்யூ வினாக்கள் கடந்த காலங்கள்ல தொடர்ச்சியாக புதிய சிலபஸ்ல வந்து கொண்டிருக்கு. அதே கொஞ்சம் புது சிலபஸுக்கு மேல போய் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப உதாரணமா 2019க்கு மேல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நார்மலா ஒவ்வொரு வருஷமும் 10 எம்சிக்யூ 8 எம்சிக்யூ வந்த வரலாறுகளும் இருக்குது. சரியா? இப்ப இந்த 2009 8 கால பகுதிகள் எல்லாம் இனோர்கானிக்ல மட்டுமே 8 10 எம்சிக்யூல் வந்த காலங்களும் இருந்துச்சு ஒரு காலத்துல. சரியா? ரைட். அதே மாதிரி எங்கட ஃபைனல் பேப்பர்ல நாங்க நேரடியாக செய்யக்கூடிய எங்கட இரண்டாவது ஸ்ட்ரக்சர் வினா. சரி, எங்கட இரண்டாவது ஸ்ட்ரக்சர் வினா முழுக்க முழுக்க இனோர்கானிக் பாட்டை தான் உள்ளடக்கி இருக்க போகுது. எங்கட ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்ல என்ன கேள்வி வரப்போகுது? ஃபுல்லாவே முழுக்க முழுக்க ஒரு கம்ப்ளீட்டான இனோர்கானிக் கேள்வியை தான் நாங்க செய்ய போறோம். சரி, அதே மாதிரி எங்கட ஃபைனல் பேப்பர்ல நாங்க எஸ்ஏ பகுதிக்குள்ள போனால் ஒரு கம்ப்ளீட்டான எஸ்ஏ ஒன்றும் எங்களுக்கு அந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு குறைந்தது
யோசிச்சு பாருங்க, 3 MCQ, அப்ப 8 மார்க்ஸ், இங்கால 15.5 மார்க்ஸ். எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு வருஷமும் குறைந்தது 15 மார்க்ஸை விட கூடுதலான மார்க்ஸை கெயின் பண்ற ஒரு பாடம் தான் எது, இந்த இனோர்கானிக்னு சொல்லக்கூடிய தியரி பாடம். சரி, சோ இந்த பாடம் 2027 பேட்ச் மாணவர்களுக்கு எங்களுக்கு நாங்க 2 வால்யூமாக நடக்க போறோம். சரியா, வால்யூம் 1 and 2 சொல்லக்கூடிய அமைப்புல நாங்க 2 வால்யூமாகத்தான் இந்த பாடம் நடக்க போகுது. ஸோ எங்கட ஒரு வால்யூமுக்கும் நாங்க கிட்டத்தட்ட 2000 பேமெண்ட் போட்டிருக்கிறோம் கிளாஸ் ஃபீஸ். சரியா, இதோட சேர்த்த மாதிரி எங்களுக்கு ஒரே ஒரு பிரிண்டட் புக் கொண்டு ஒரு கலர் புக். சரியா, அதுக்கு ஒரு 500 மாதிரி வரும். ஸோ இதுதான் எங்களோட இனோர்கானிக் கிளாஸுக்கான ஜாயினிங் சிட்டேரியா. உங்களுக்கு தேவைண்டால் விருப்பம் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், வடிவா ஜாயின் பண்ணி படிச்சு கொண்டு போகலாம். மேலதிக தகவல்கள் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கும் போது தயவு செய்து என்னிட்ட கேட்டு இதாக்க வேணாம். சரி, ஸோ அதாலதான் ஆரம்பத்திலேயே நான் சொல்லிக் கொண்டேன். ஸோ உங்களுக்கு வேற என்ன தகவல் தேவை அப்படின்னாலும் நீங்க என்ன செய்யலாம், நீங்க தாராளமாக அட்மினை கண்டெக்ட் பண்ணி அந்த விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, ரைட். இந்த இனோர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய பாடப்பரப்புல நிறைய பேர் எப்படி படிப்பாங்க அப்படின்னு சொன்னால், எஸ் தொகுப்பு ரசாயனம், பி தொகுப்பு ரசாயனம், டி தொகுப்பு ரசாயனம் அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு படிப்பாங்க. சரியா, நான் முதலாவது சொல்லிக் கொள்றேன், எந்த சிலபஸை நீங்க பின்பற்றும் போது என்னென்ன முரண்பாடுகள், என்னென்ன மாற்றங்கள் இந்த இடத்துல காண போறீங்க அப்படின்னு சொல்லி. சரி, சோ இனோர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய பாடத்தை சில பேர் படிப்பாங்க எஸ் தொகுப்பு இரசாயனம், பி தொகுப்பு இரசாயனம், டி தொகுப்பு இரசாயனம் அப்படின்னு படிப்பாங்க. சரி, எங்களோட ரிசோர்ஸ் புக்கும் அது அப்படித்தான் கட்டமைச்சிருக்குது. இப்போ உதாரணமா எஸ் தொகுப்பு மூலகங்களை மட்டும் இனங்காண்ற முதலாவது நாங்க திரும்ப எஸ் தொகுப்பு மூலகங்களோட இயல்புகளை படிக்கிறது. அந்த இயல்புகளை படிக்கிறது ஜெனரல் கெமிஸ்ட்ரி. உதாரணமா எஸ் தொகுப்பு மூலகங்கள்ல யார் யாரு உலோகம், யார் யாரு அலோகம், யார அணுவாரை எப்படி இருக்கும், இவங்களோட அயனாக்க சக்தி எப்படி இருக்கும், இதெல்லாம் ஜெனரல் கெமிஸ்ட்ரி. சரியா, இது முடிய இந்த இனோர்கானிக் பகுதியில நாங்க எஸ் தொகுப்பு மூலகங்கள் வன்கார கரைசலோட NaOHோடையோ KOHோடையோ தாக்கம் புரியுமா புரியாதா, அது மாதிரி HClோட H2SO4ஓட HNO3ஓட தாக்கம் புரியுமா புரியாதா, அது மாதிரி அமோனியாவோட SO2 வாயுவோட H2S வாயுவோட தாக்கம் புரியுமா புரியாதா. சரி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் திரும்ப 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 ஒரே விஷயங்கள். இப்போ உதாரணமா முதலாம் கூட்டத்துல உருவாக்கக்கூடிய கார்பனேட்டுகள், இரு கார்பனேட்டுகள், பொஸ்பேட்டுகள், நைட்ரேட்டுகள் இவையெல்லாம் தனித்தனியா, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இவை கரையுமா கரையாதா தனித்தனியா பாக்குறது. சரி, இப்படி அது மாதிரி முதலாம் கூட்ட சேர்வைகள், உதாரணமா ஆக்சைடுகள், ஃபெராக்சைடுகள், சூப்பர் ஆக்சைடுகள், அது மாதிரி திரும்பவும் என்னது நைட்ரேட்டுகள், கார்பனேட்டுகள், இரு கார்பனேட்டுகள், அது மாதிரி அம்மோனியத்தினுடைய உப்புக்கள், இவையெல்லாம் தனித்தனியா பிரியுமா பிரியாதா. இப்படி நாங்க எப்படி படிக்கிறோம், ஒவ்வொரு மூலகத்துக்கும் தனித்தனியா படிக்கிறோம். சும்மா யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் ரிப்பீட்டர்ஸ் யாராவது இருந்தா தெரியும், இனோர்கானிக் தான் ஆர்கானிக்கு அடுத்ததா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு அடுத்ததா, சில நேரம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் சமனா இருக்கும். சில பேர் நோட்ஸ்கள்ல இருக்கிறதுலே பெரிய கொப்பியை தூக்கி தரும். சரி, இருக்கிறதுலே பெரிய கொப்பியை தாரது எதா இருக்கும், இனோர்கானிக்கும் ஆர்கானிக்குமா இருக்கும். அவ்வளவு பெரிய கட்டு. ஏன்னா தனித்தனியா அப்படி படிச்சா சும்மா யோசிச்சு பாருங்க, முதலாம் கூட்டத்தில் இருக்கிற எல்லா மூலகங்களுக்கும் இதை படிக்கணும், திரும்ப இரண்டாம் கூட்டத்தில் இருக்கிற எல்லா மூலகங்களுக்கும் இதே விஷயத்தை படிக்கணும். அது மாதிரி 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் ஒவ்வொரு கூட்டத்தில் இருக்கிற மூலகங்களுக்கும் நாங்க என்ன செய்யணும், தனித்தனியா NaOHோட யார் யார் தாக்கம் புரியும், தனித்தனியாக HClோட H2SO4ஓட HNO3ஓட யார் யார் தாக்கம் புரியும். சரி, தனித்தனியா அதனுடைய சேர்வைகள் எப்படி இருக்கும், அதோட வெப்ப பிரிகை எப்படி இருக்கும், அதோட கரைதிறன் எப்படி இருக்கும், தனித்தனியா படிக்கணும். இப்படி படிக்கிறது லேசா. நான் சும்மா சொல்றேன், இப்போ உதாரணமா நாங்க ஒரு பொதுவான வடிவத்துக்கு வாரோம். உதாரணமா நான் சிம்பிளா சொல்றேனே, NaOHோட எஸ் தொகுப்புல இருக்கக்கூடிய பெர்லியம் மெக்னீசியத்தை தவிர வேற யாருமே தாக்கம் புரியல. இப்படி படிக்கிறது லேசா. நீங்க சொல்லுங்க பாப்போம். உதாரணமா லித்தியம் தனியே தாக்கம் புரியாது, சோடியம் தனியும் தாக்கம் புரியாது, பொட்டாசியம் தனியே தாக்கம் புரியாது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா படிக்கிறது லாபமா, அல்லது சிம்பிளா நாங்க கொமனா NaOHோட எஸ் தொகுப்புல இருக்கக்கூடிய பெர்லியமும் மெக்னீசியமும் தவிர வேற யாருமே தாக்கம் புரியாது, மற்ற எல்லா கட்டாயங்களும் தாக்கம் புரியும். அப்படி தாக்கம் புரியும் போது NaOH சிறிதளவாக சேர்த்தால்
நாங்க என்னது முதலாவது ஹைட்ரோக்சைடு வீழ்படிவு உருவாகும். இப்படி கொமனா படிக்கிறது லேசா, அல்லது நாங்க தனித்தனியா லித்தியத்தோட தாக்கம் இல்ல, சோடியத்தோட தாக்கம் இல்ல, பொட்டாசியத்தோட தாக்கம் இல்ல, அதுக்குள்ள திரும்ப பெர்லியத்தோட தாக்கம் இருக்குது, மெக்னீசியத்தோட தாக்கம் இருக்குது, அங்கால கல்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம் இதுகளோட தாக்கம் இல்ல, தாக்கம் இல்ல, தாக்கம் இல்ல. திரும்ப அப்புறம் அலுமினியத்துக்கு வந்து அலுமினியத்தோட தாக்கம் புரிஞ்சா அலுமினியம் ஹைட்ரோக்சைடு, நாகத்தோட தாக்கம் புரிஞ்சா நாகம் ஹைட்ரோக்சைடு, குரோமியத்தோட தாக்கம் புரிஞ்சா குரோமியம் ஹைட்ரோக்சைடு. இப்படி படிக்கிறது நல்லமா, அல்லது ஒரு வேர்டு என்னது, உதாரணமா முதலாம் கூட்டத்துல பெர்லியம், மெக்னீசியம் தவிர வேற யாரோடையும் இவங்க தாக்கம் இல்லை, மற்ற எல்லா மூலகங்களோடையும் இவங்க தாக்கம் புரிந்தால் அவங்க முதலாவது ஹைட்ரோக்சைடு தருவாங்க. எது நல்ல லேசின்னு சொல்றீங்க? சொல்லுங்க பாப்போம், எது லேசின்னு உங்களுக்கு படுது? சொல்லுங்களேன் பாப்போம், எது உங்களுக்கு லேசா படுது? எஸ் தொகுப்பு, பி தொகுப்பு, டி தொகுப்புன்னு படிக்கிறது லேசா விளங்குமா, அல்லது கொமனா படிக்கிறது லேசா விளங்குமா? சொல்லுங்க பாப்போம், உங்களோட கமெண்ட்ஸ் பாப்போம். நோமலா உங்களோட ஐடியாலஜி எது? கொமனா படிக்கிறது லேசின்னு விளங்குதா உங்களுக்கு, அல்லது தனித்தனியா ஒரு மூலத்துக்கும் படிக்கிற லேசா? கொமனா படிக்கிறது லேசி. அப்ப கொமனா படிக்கிறதுக்கு அடிப்படையில முதலாவது என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, படிப்பிக்கிற ஆளுக்கு என்னது எல்லா மூலகங்களோடையும் எப்படி நடத்த இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். உதாரணமா படிப்பிக்கிற சாரே உங்களுக்கு நோட்ஸை பார்த்து தான் இனோகானிக் படிப்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, படிப்பிக்கிற சாருக்கே நோட்ஸ் இல்லாட்டி இனோகானிக்க உங்களால படிப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அவர் எப்படி காமன் நோட்டை தாரது? தர முடியாது. ஏன்னா அவருக்கே ஓவராலா ஒரு சமரி தெரியா, இனோகானிக்ல என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரியா. சரி, அப்ப எங்களுக்கு ஓவராலா இனோகானிக்க காமனா படிக்கணும் அப்படின்னு சொன்னால், இனோகானிக்ல முதல்ல எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒரு நல்ல கம்ப்ளீட்டான ஒரு நாலேஜ் இருந்த ஒரு ஆள்கிட்ட படிச்சீங்க என்றால் நீங்க நிச்சயமா என்ன செய்வீங்க? இனோகானிக்கு ஒரு சமரியா படிப்பீங்க. சரியா? நான் திரும்பவும் சொல்றேன், நான் உங்களுக்கு படிப்பிச்சு முடிய உங்களுக்கே விளங்கும். உங்களோட ஸ்கூல்ல தார கொப்பியை எடுத்தீங்கன்னால் அதை விட 5 பேஜ் ஒரு மடங்கு தான் ஏண்ட கொப்பி இருக்கும். சரியா? அதை விட 5 பிரித்தி ஒரு மடங்கு தான் என்னது எங்கட சரியா கொப்பி இருக்கும். நீங்க அதை பார்க்கலாம். சரி, சோ உங்களுக்கு இனோர்கானிக் இன்ஷா அல்லாஹ் ஒரு கலர் பிரிண்டட் புக் தான் வரும். சரி, அதுல நீங்க வடிவ எல்லா சேர்வைகளையும் உண்மையான கலர்ஸை நீங்க அந்த இடத்துல பார்க்கலாம். அநேகமாக பிராக்டிக்கலோட படிப்பிக்கிற ஐடியா ஒன்றும் இருக்குது. சில நேரம் சில சாமான்கள் முடிஞ்சிட்டு கிளம்பு போனால் அந்த விஷயங்களை பெற்றுக்கொண்டு வந்தால் அதுகளையும் இன்ஷா அல்லாஹ் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு யோசிப்போம். சரி, ரைட். அடிப்படையில நான் சொல்றேன், எனக்கு இப்படி பர்சனலா படிப்பிக்கிறது விருப்பம் இல்லை. என்னது SPD தொகுப்பு ரசாயனம் அப்படின்னு படிப்பிக்கிறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லை. என்று சொன்னால் இது கஷ்டமான விஷயம். இப்ப இதைத்தான் நீங்க ஸ்கூலுக்கு போனாலும் படிக்க போறீங்க, இதைத்தான் ரிசோர்ஸ் புக்லயும் படிக்க போறீங்க, என்ன தவிர நீங்க வேற எங்க கிளாஸ் போனாலும் திரும்பியும் தான் படிக்க போறீங்க. சோ எனக்கு இப்படி படிப்பிக்கிறது விருப்பம் இல்லை. நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், மொத்த இனோர்கானிக்கையும் அடிப்படையில் எப்படி படிப்பிக்க போறேன்டா, முதலாவது ஒரு விஷயம் படிப்பிக்க போறேன், வெப்பப்பிரிகை. வெப்பப்பிரிகை சரியா? ரெண்டாவது ஒரு ஓர்டர் படிப்பிக்க போறேன், கரைதிறன். கரைதிறன். மூணாவது ஒரு விஷயம் படிப்பிக்க போறேன், எங்கிட்ட சிலபஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து உலோகங்களையும் உள்ளடக்கி அந்த அனைத்து உலோகங்களோட கட்டாயங்களையும் இனங்காண்பதற்கு ஒரு பரிசோதனை. சரியா? அதை நான் முதலாவது சொல்றேன், இனங்காணல்னு சொல்றேன். சரியா? இனங்காணல்னு கொண்டு வரேன். இந்த இனங்காணல்னு சொல்லக்கூடிய பகுதியில உலோகங்களால உருவாக்குற அனைத்து கட்டாயங்களையும் எப்படி இனங்காண்றது அதை உங்களுக்கு சிம்பிளா படிப்பிக்க போறேன். சரி, சோ அதை ஒரு சமரியா உங்களுக்கு படிப்பிக்க போறேன். இந்த எங்கட ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கக்கூடிய அனைத்து உலோகங்களோட உலோக இயல்பு கொண்ட அனைத்து கட்டாயங்களையும் நாங்க எப்படி இனங்காண்றது. அதே மாதிரி இன்னொன்று படிப்பிக்க போறோம் உங்களுக்கு எப்படின்னால், எங்கட அறியப்பட்ட இந்த நடைமுறை சிலபஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான அணையன்களையும் எப்படி இனங்காண்றது. ஒரே சொட்டுக்கு படிக்க போறோமா, தனித்தனியா படிக்கிறது. உதாரணமா Cl மைனஸ் இனங்காண்றது தனியா படிக்கிற, Br மைனஸ் இனங்காண்றது தனியா படிக்கிற, I மைனஸ் இனங்காண்றது தனியா படிக்கிற. எப்படி தெரியுமா? இப்ப உதாரணத்துக்கு சிலாக்கள் இந்த நோட்ல இருக்கும். உதாரணமா Cl மைனஸுக்கு ஐதான அமிலம் சேர்க்கும் போது Cl2 வெளியாகும். Br மைனஸுக்கு ஐதான அமிலம் சேர்த்தா Br2 வெளியாகும். I மைனஸுக்கு ஐதான அமிலம் சேர்த்தா I2 வெளியாகும். ஏன் உங்களுக்கு இப்படி படிப்பிக்க இல்லாதா? உதாரணமா அனைத்து அலசன்களும் என்ன பொது வடிவம்? எக்ஸ் மைனஸ், அலசன் மைனஸ். அலசன் மைனஸுக்கு ஐதான அமிலம் சேர்த்தால் அது X2 ஆக மாறும். இது படிப்பிக்க இயலுமா இல்லாதா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். உதாரணமா தனித்தனியாக Cl மைனஸுக்கு Cl2 ஐதான அமிலம் சேர்த்தா, சரி, Br மைனஸுக்கு Br2, I மைனஸுக்கு I2,
F மைனஸுக்கு F2 இப்படி படிப்பிக்கிறத விட இது எவ்வளவு லேசி. சரி, சோ நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இப்படித்தான் படிக்க போறோம். என்னது வித்தியாசமா ஒரு பொது வடிவத்துல எப்படி சிம்பிளா படிச்சு முடிக்கிறன்ற பகுதியை தான் நாங்க இங்க பார்த்து கொண்டு போறோம். சரி, ஓகே. சோ இப்ப இதுதான் எங்களோட சிலபஸை நான் டிசைன் பண்ற விதம். சோ இனங்காணல்னு சொல்லக்கூடிய டாபிக்கை கொண்டு வந்து அதுல கட்டாயன எப்படி இனங்காண்றது, அனாயன எப்படி இனங்காண்றது படிப்பிக்க போறோம். சரி, அடுத்ததாக உங்களுக்கு இரசாயன தாக்கங்களை கொஞ்சம் படிப்பிக்க போறேன். இந்த இரசாயன தாக்கங்களுக்குள்ளுக்கு நான் உள்வாங்குற பெரிய பெரிய பகுதிகளை முன்னுக்கு கொண்டு வரேன். சரியா? இப்போ உதாரணமா நான் சொல்றேன், உலோகங்களோட அலோகங்களோட தாக்கம். இதுல எங்கட சிலபஸ்ல இருக்கிற அனைத்தையும் நான் படிப்பேன். இப்போ உதாரணமா உங்கள்கிட்ட யாராவது ஒரு ஆள் வந்து தனித்தனியா சோடியம் குளோரினோட தாக்கம் புரிந்தா NaCl, மெக்னீசியம் குளோரினோட தாக்கம் புரிந்தா MgCl2, அது மாதிரி அலுமினியம் குளோரைட தாக்கம் புரிஞ்சா அலுமினியம் குளோரைட். அப்படித்தானே படிப்பிக்கிறேன். நான் என்ன சொல்ல போறேன்டா, உலோகங்கள் எல்லாமே பொதுவாக குளோரினோட தாக்கம் புரிந்தால் உலோக குளோரைட்டுகள் உருவாகும். அப்படி அந்த ஒன் வேர்ட்ல முடிக்க போறோம். சரி, சோ உலோகங்களோட அலோகங்களோட தாக்கம் இப்படி இருக்கும். சரி, நீங்க படிப்பீங்க அப்படின்னு சொன்னா முதலாவது எஸ்தோப்பு மூலகங்கள் படிக்கல, தனித்தனியா படிப்பீங்க. லித்தியம் ஐதரசனோட தாக்கம் புரிஞ்சா லித்தியம் ஐதரைட், சோடியம் ஐதரசனோட தாக்கம் புரிஞ்சா சோடியம் ஐதரைட். அதே மாதிரி திரும்ப பீத்தோப்பு மூலகங்கள் படிக்கல, திரும்பியும் படிப்பீங்க. அலுமினியம் ஐதரசனோட தாக்கம் புரிஞ்சா அலுமினியம் ஐதரைட். டி தோப்பு மூலகங்கள் படிக்கல, திரும்பியும் படிப்பீங்க. டி தோப்புல இருக்கிற ஸ்கெண்டியம், வனேடியம், டைட்டானியம், குரோமியம் ஐதரசனோட தாக்கம் புரிஞ்சா தனித்தனியா படிப்பீங்க. அப்படி இல்லாம மொத்த உலோகங்களும் அலோகங்களும் எப்படி தாக்கம் புரியும், சிம்பிளா ஒன் வேர்ட்ல முடிக்க போறோம். சரி, சோ உலோகங்களோட அலோகங்களோட தாக்கம். அது மாதிரி அமிலங்களோட தாக்கம். இந்த அமிலங்களோட தாக்கத்துக்குள்ளுக்கு நாங்க நிறைய விஷயங்கள் படிப்போம். என்னன்னு சொன்னா அமிலங்கள் மூலகங்களோட எப்படி தாக்கம் புரிகிறது, அமிலங்கள் சேர்வைகளோட எப்படி தாக்கம் புரிறது, அமிலங்கள் உலோகங்களோட எப்படி தாக்கம் புரிறது, அமிலங்கள் அலோகங்களோட எப்படி தாக்கம் புரிறது, அமிலங்களுக்கும் இடையில தாக்கங்கள் இருக்கா, இது எல்லாத்தையும் படிப்போம். சரி, அது மாதிரி காரங்களோட தாக்கம். காரங்கள் உலோகங்களோட எப்படி தாக்கம் புரியும், அலோகங்களோட எப்படி தாக்கம் புரியும், அது மாதிரி சேர்வைகளோட எப்படி தாக்கம் புரியும், சிம்பிளா நடக்கும் தம்பி. சரியா? ரைட். அடுத்தது நீருடனான தாக்கம். உதாரணமா நீர்ல ஒரு சேர்வை கரைஞ்சா என்ன நடக்கும், நீர்ல ஒரு மூலகம் எப்படி தாக்கம் புரியும், நூறுல உலோகம் எப்படி தாக்கம் புரியும், இப்படி தனித்தனியா இல்லாம மொத்த ஆவர்த்தன அட்டவணையும் ஒரே இடத்துல வச்சு படிக்க போறோம். சரியா? மொத்த ஆவர்த்தன அட்டவணையும் ஒரே இடத்துல வச்சு படிக்க போறோம். இந்த கிளாஸுக்குள்ள யாராவது சேர்மார் வந்து பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் பிரயோசனமா தான் இருக்கும். ஏன் ஓவராலா அவங்களுக்கும் என்ன கிடைக்குது, இனோர்கானிக்ல ஒரு சிலபஸ் ஐடியா ஒன்று கிடைக்குது இல்லையா, இப்படி துவக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, பரவாயில்ல, வந்து தோத்துட்டு போகட்டும், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. படிச்சு கொடுக்குற ஆட்களுக்கும் இது ஒரு ஃபன் தான். என்கிட்ட உண்மையாகவே காசு கட்டி படிக்கிற 3 டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. நான் பேர் சொல்ல விருப்பம் இல்லை. சரி, ஒரு ஆள் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஆள் முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட், இன்னும் ஒரு ஆள் எங்கட அந்த அந்த ஏரியா சொன்னா அந்த ஏரியால ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல விருப்பம் இல்லை. சரி, ரைட். அப்ப அந்த ஸ்கூல்கள் இருக்கக்கூடிய ஆக்கள் காசு கட்டி என்கிட்ட மந்த்லி படிக்கிறாங்க. கேட்டது சொன்னாங்க, சார் நாங்க பிஎஸ்சி முடிச்சு மிச்ச நாள் புதிய சிலபஸோட அப்டேட் இல்லை, பிள்ளைகளுக்கு சரியானது படிச்சு கொடுக்கணும், நான் உங்கள்கிட்ட காசு கட்டி வரையிலுமா ஒரு தாராளமா வரலாம் சொல்லிக்கிறேன். சரியா? நீங்க தாராளமா படிப்பீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. சரி, சோ அது வேற கதை. சோ எனக்கு அவங்களோட ரெஸ்பெக்ட் பாதுகாக்கணுமே, எனக்கு யாராலும் அடையாளப்படுத்தல. பட் சத்தியமா சொல்றேன், இறைவன் மீது ஆணையாக காசு கட்டு படிக்கிற டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. சரி, இந்த நம்மளோட கிளாஸுக்குள்ள இருக்கிறாங்க, 26ஓட படிச்சாங்க, படிச்சு கொண்டிருக்கிறாங்க. சரி, அப்படி இருக்கிறார்கள், அது பிரச்சனை இல்லை, அது சொல்லிட்டு படிக்கிற பிரச்சனை இல்லை. இப்ப இங்க பிரச்சனை என்ன, கொப்பி அடிக்கிறதான் பிரச்சனை. சரியா? சொல்லிட்டு படிச்சுட்டு போறது ஒரு அவ்வளவு கொண்டு இல்லை. சரி, சோ இரசாயன தாக்கங்கள்ல நாங்க அடிப்படையாக உலோகங்களோட தாக்கம், அலோகங்களோட தாக்கம், அமிலத்தோட தாக்கம், காரத்தோட தாக்கம், நீரோட தாக்கம், குறிப்பாக வலியோட தாக்கமும் படிப்போம். அந்த வலியுடனான தாக்கத்துல நாங்க சில வாயுக்களை பத்தியும் படிப்போம். சரி, வலியுடனான தாக்கத்துல வாயுக்களை பத்தியும் படிப்போம். உதாரணமா நைதரசனோட எப்படி தாக்கம் புரியும், அமோனியாவோட எப்படி தாக்கம் புரியும், H2Sஓட எப்படி தாக்கம் புரியும். தனித்தனியா ஒரு மூலத்துக்கும் படிக்காம ஒரே டாபிக்கு கீழே எல்லா தாக்கத்தையும் படிப்போம். அதான் கேட்கிற ஸ்பெஷல். சரியா? தனித்தனியா ஒவ்வொரு மூலத்துக்கும் படிக்காம ஒரே டாபிக் கீழே இவ்வளத்தையும் படிப்போம். இதெல்லாம் முடிய கடைசியாக நாங்க சின்னொரு இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் பகுதிக்குள்ள வருவோம். சரியா? சின்னொரு இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் பகுதிக்குள்ள வருவோம். இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் பகுதிக்குள்ளுக்கு நாங்க மிக முக்கியமான தொகுப்புகளை கொஞ்சம் படிப்போம். சரியா? மிக முக்கியமான உதாரணமா HNO3 தொகுக்கிறது, ஏபர் முறை அமோனியா தயாரிக்கிறது, அது மாதிரி தொடுகை முறை H2SO4 உற்பத்தி, இப்படி அந்த கொஞ்சம் ஒரு சில முக்கியமான இடங்கள் மட்டும். சரி,
கொஞ்சம் இருங்களா. கொஞ்சம் ஒரு சில முக்கியமான இடங்களை மட்டும் நாங்க என்ன செய்வோம்னா இந்த இடத்துல காய்ச்சி கொண்டு போவோம். சரி, சோ இது அடுத்த விஷயம் எங்கட. இது முடிய இது முடிய கடைசியா நாங்க ஒரு வேலை செய்வோம் என்ன அப்படின்னா IUPAC பெயரிடுன்னு ஒன்று செய்வோம். சரி, இது இருந்தாப்புல ஒருக்க தான் கேள்வி வரும். ஆனால் சில நேரம் வந்தால் MCQல வாரது குறவு. ஆனா எங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரக்சர் வினாக்கள்ல எஸ்ஏ வினாக்கள்ல வாரது இருக்கு. சரியா, IUPAC பெயரிடு பொதுவாக MCQல ஆர்கானிக் பகுதிகள் வந்தாலும் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ வினாக்கள்ல எங்களுக்கு இனோர்கானிக் சார்ந்து வார வளமே ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக நாங்க என்ன செய்வோம், இதை படிப்போம். ஸோ அடிப்படையில் ஒரு மேலோட்டமான சிலபஸ் நாங்க இந்த ஓர்டர்ல தான் என்ன செய்ய போறோம், எங்கட இனோர்கானிக்கை படிச்சு கொண்டு போக போறோம். இப்போ இனோர்கானிக் படிச்சாக்களுக்கு சொல்லுங்க, இப்போ படிச்சாக்கள் இருக்கீங்களா? யாராவது ஹேண்ட்ஸ் பண்ணுங்க போகும். இனோர்கானிக் படிச்சாக்கள் இருக்கீங்களா? இதுக்கு முத இனோர்கானிக்க படிச்சாக்கள் இருக்கீங்களா? இதுக்கு முத இருக்கிறீங்க, சந்தோஷம். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க பாபம், படிச்ச நீங்களே சொல்லுங்க பாபம். இப்ப நான் தொகுத்திக்கிற ஓர்டர் உங்களுக்கு நோமலா யோசிச்சு பாருங்க. உங்களோட கையில நீங்க படிச்ச நோட்டை இப்படி ஒரு ஓர்டருக்கு கொண்டா அது சுருக்க முடியுமா முடியாத? நீங்களே சொல்லுங்க பாபம். நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கிறீங்க, நீங்க படிச்ச நோட்ஸை நான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு ஓர்டருக்கு கொண்டா பல மடங்கால அதை சுருக்கி எடுக்கலுமா இயலாதா? நீங்களே சொல்லுங்க பாபம். இப்ப நாங்க தனித்தனியா ஒவ்வொரு மூலகத்துக்கும் தாக்கிறதை விட ஷுவரா ஏழும். சரி, ஓகே, எஸ் எஸ், உங்களோட கான்பிடன்ட் விளங்குறாப்பா. சரி, ஸோ அதைத்தான் நாங்க செய்ய போறோம். சரி, ஸோ 2 மாசம் இன்ஷா அல்லா இதை முடிச்சுட்டு ஆர்கானிக்கை தொடங்குறது தான் எங்க டார்கெட். ஸோ இன்ஷா அல்லா நாங்க வகுப்பை ஆரம்பிப்போம் முதலாவது. சரி, ஸோ உங்களுக்கு நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன். எல்லாருக்கும் முதலாவது ஒரு இன்ட்ரோ கிளாஸுக்கான டியூட் ஒன்று போட்டிக்கிறேன். வெப்ப பிரிகை கரைதிறன் சார்ந்த ஒரு டியூட். அதை பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க நம்புறேன். ஸோ நாங்க இன்ஷா அல்லா ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, ஓகே. ஓகே, கவனிங்க. அப்ப முதலாவது வெப்பப்பிரிகை. வெப்பப்பிரிகை என்று சொல்லி வந்தால் சிலபஸ்ல சில முக்கியமான சேர்வைகளோட வெப்பப்பிரிகைகள் எங்களுக்கு இருக்குது. சரியா, அதை ஒவ்வொன்றா பார்ப்போம் நாங்க. முதலாவது ஆக்சிஜனை கொண்ட சேர்வைகள். சரியா, ஆக்சிஜனை கொண்ட சேர்வைகள். பொதுவாக ஆக்சிஜன் 3 விதமான ஒட்சியேற்றேன்ல இயற்கையில 4 விதமா இருக்கும். குறிப்பாக -2ல இருக்கும். ஆக்சிஜன் ஒட்சியேற்றேன் -2ல இருக்கும். இதை நாங்க சொல்லுவோம் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். ஆக்சைடு, ஆக்சிஜன் ஒட்சியேற்றேன் -2ல இருந்தா அதை நாங்க ஆக்சைடுன்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் ஒட்சியேற்றேன் -1ல இருந்தா அதை நாங்க சொல்லுவோம் ஃபெராக்சைடுன்னு சொல்லுவோம். ஃபெராக்சைடு, ஃபெராக்சைடு. சரி, சோ ஆக்சைடுகள் பொதுவாக O2- என்ற ஃபார்மட்ல வரும். ஃபெராக்சைடுகள் பொதுவாக O2- என்ற ஃபார்மட்ல வரும். அப்ப ரெண்டால பிரிச்சா ரெண்டால பிரிச்சா ஒன்று தானே. ரைட். இன்னும் ஒன்று இருக்குது ஆக்சிஜனுக்கு -12. இது நீங்க கல்குலேஷன்ல படிச்சிருப்பீங்க. இதுக்கு நாங்க சொல்லுவோம் சூப்பர் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். சூப்பர் ஆக்சைடு. சரி, சூப்பர் ஆக்சைடு. சோ சூப்பர் ஆக்சைடு பொதுவாக O-12 என்ற அடிப்படையில் வரும். சரி, காணி நாங்க பிறகு எங்களோட இனோர்கானிக்ல உலோகங்களோட அலோகங்களோட தாக்கம்னு சொன்ன அந்த இடத்துல ஆக்சைடுகள் எப்படி உருவாகும், பெராக்சைடுகள் எப்படி உருவாகும், சூப்போக்சைடுகள் எப்படி உருவாகும், அதாவது எந்தெந்த உலோகங்கள் தாக்கம் புரிந்தால் ஆக்சைடு, பெராக்சைடு, சூப்போக்சைடு உருவாகும் சொல்லி நாங்க படிப்போம். சரி, இப்ப நாங்க முதலாவது என்ன படிக்க போறோம்னா உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஆக்சைடு, பெராக்சைடு, சூப்போக்சைடு இவற்றினுடைய வெப்ப பிரிகை சம்பந்தமாகத்தான் இப்ப படிக்க போறோம். சரி, முதலாவது நாங்க படிக்க போறோம் இவற்றினுடைய வெப்ப பிரிகை சம்பந்தமாக. சரி, ஓகே. கவனிங்க, ஆக்சிஜனுக்கு இன்னும் ஒரு ஆக்சிஜேற்றேனும் இருக்குது. ஆக்சிஜன் 0 தானே. ஆக்சிஜனுக்கு வலிமையா மூலக நிலைக்கும் போது 0 என்ற ஆக்சிஜேற்றேன் இருக்கு தானே. எல்லா அணுக்களுக்கும் மூலக நிலையில ஆக்சிஜேற்றேன் 0 தானே. ரைட். ஆக்சிஜனுக்கு இன்னும் ஒரு ஆக்சிஜேற்றேனும் இருக்குது +2. அதை நாங்க சொல்லுவோம் புளோரைடுன்னு சொல்லுவோம். சரி, சோ அது இப்ப எங்களுக்கு வரப்போறல, நாங்க அடிப்படையில் படிக்க போறது இதை மட்டும்தான். சரி, ரைட். இப்ப பாருங்க, இப்பதான் இந்த வலிமையான தியரி பேட்டர்ன்களை கொண்டு வரேன். சரி,
சோ இப்ப நான் வாரன் வளமையான பேட்டர்னுக்குள்ளுக்கு. இதுல எல்லாருக்கும் டியூட்டை பிரிண்ட் எடுத்திருப்பீங்க நம்புறேன். எடுத்துட்டீங்க தானே? டியூட்டை பிரிண்ட் பண்ணீங்களா எல்லாரும்? ஒரு தடவை ஒரு ஹேண்ட்ஸ் போட்டு தாங்க டியூட்டை பிரிண்ட் பண்ணாக்கள். பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்தீங்களா? சரி. சோ நாங்க இந்த முறை உங்களுக்கு அனுப்பி வைக்க போற புக்ட முதலாவது பேஜ் தான் அந்த டியூட்டா. சரி, முதல் ஆரம்ப பேஜ் தான் உங்களோட அந்த டியூட்டாக இருக்க போகுது. சரி, சோ டியூட்ல பாருங்க, முதலாவது ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இன்ஆர்கானிக் இன்ட்ரோ தியரியில வெப்ப பிரிகையில நாங்க படிக்க வேண்டிய எல்லா சேர்வைகளையும் சொல்லிக்கிறேன். யார் யாரு? ஒக்சைடுகள், பெரோக்சைடுகள், சூப்பர் அது மாதிரி கார்பனேட்டுகள், இரு கார்பனேட்டுகள், நைத்திரேட்டுகள், நைத்திரைட்டுகள், அது மாதிரி அமோனியம் உப்புகள், அது மாதிரி ஹைட்ரோக்சைடுகள். சரி, சோ இப்ப நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வருவோம் எங்கட இந்த விஷயத்துக்குள்ள. சரி, முதலாவது நான் சொல்றேன், இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சரி, வடிவக்கவனிங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உலோக சூப்பர் அதாவது உலகத்துல கொஞ்சம் மூலகங்கள் தான் சூப்பர் உருவாக்கும் பொதுவா. சரி, நாங்க பிறகு படிப்போம். பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இது மூணும் தான் பெரும்பாலான சூப்பர் உருவாக்குறது பிரெஞ்சியம். சரி, சோ இந்த எல்லா சூப்பர் நாங்க பிறகு படிப்போம் யார் யார் சூப்பர் உருவாக்கும். இந்த எல்லா சூப்பர் அதால நான் பிராக்கெட்டுக்குள்ள போடுறேன், உலகத்துல உருவாக்கக்கூடிய எல்லாம் யாவும் இந்த எல்லா சூப்பர் என்ன செய்யும்னால் நீங்க வெப்பத்தை கொடுக்கும் போது பிரிகை அடையும். நீங்க நினைக்க வேணாம் இந்த வெப்பம் பெருசாரிக்கும்னு சொல்லி. சரியா? ஒரு சின்ன வெப்பநிலை, ஒரு சாதாரண அறை வெப்பநிலைக்கே பிரிகை அடையும். சரியா? அப்படி பிரிகை அடைந்து என்ன உருவாகும்னால் உலோக ஆக்சைடுகளும் O2 வாயுவும் உருவாகும். உலோக ஆக்சைடுகளும் O2 வாயுவும் உருவாகும். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? ரைட். உதாரணமா ஒரு ஆள் சாதாரணமா வெப்பத்தை கொடுக்கும் போது பிரிகி அடைந்து இன்னொரு ஆளா உருவாகிறார் அப்படின்னா, பிரிகி அடைந்த ஆள் பொதுவாக உறுதியற்ற ஒரு ஆள், உருவாகிற ஆள் உறுதியான ஆள், அதாவது அந்த வெப்பத்துல உறுதியா இருக்கக்கூடிய ஆள். சோ உங்களுக்கு விளங்குதா, உலோக சூப்பர் விட வெப்பத்தின் போது உறுதியானவை யாரு? உலோக ஆக்சைடுகள். அதாலதான் உலோக ஆக்சைடுகள் விளைவா வருது. நான் சொன்னது விளங்கி நாட்கள் ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க போ. நான் சொன்னது விளங்கி நாட்கள். அதாவது பொதுவாக பிரிகிற ஆள் உறுதி இல்லை, பிரிஞ்சு வரக்கூடிய விளைவு உறுதியானது. அதாலதான் அது வெப்பத்துல உறுதியா இருக்குது. சரி, சோ எங்களுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்றதுக்கு இல்லை. பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இவைதான் எங்களோட மெயினான உதாரணங்கள் எங்களுக்கு உலோக சூப்பர் சிலபஸின் அடிப்படையில. சோ நான் முதலாவது ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் கதைக்கிறேன். உதாரணமா KO2 உங்களுக்கு தெரியும், பொட்டாசியத்தில் ஆக்சிஜன் பிளஸ் ஒன்று, அந்த பிளஸ் ஒன்றை 2 ஆக்சிஜனால் நாங்க பிரிக்கும் போது மைனஸ் ஆஃப் வரும் ஒரு ஆக்சிஜனுக்கு. சரியா? சோ KO2 சொல்லக்கூடிய திண்மம் வெப்பத்துக்கு பிரிகி அடைந்தால் அங்க என்ன உருவாகும்? உலோக ஆக்சைடு உருவாகும். சோ பொட்டாசியத்துல ஆக்சைடு என்னது? K2O, அதாவது ஆக்சிஜனுக்கு -2, ஆகவே 2 பொட்டாசியம் +1 படி ஜாயிண்ட் ஆயிருக்குது. சரியா? சோ பொட்டாசியத்துல ஆக்சைடும் இந்த இடத்துல உங்களுக்கு O2 வாயுவும் விளைவாகும். O2 வாயுவும் விளைவாகும். சரி, சோ அடிப்படையில உங்களோட முதலாவது தாக்கத்தை விளங்கப்படுத்திட்டேன். இது எல்லாருக்கும் விளங்கிட்டா ஒரு ஹேண்ட்ஸ் அப் தாங்க பாப்போம். நீங்க எதுவுமே பாடமாக்க கூடாது, எல்லாத்தையும் விளங்கிட்டு தான் போகணும் வடிவா. சரி, எதையுமே பாடமாக்கணும் இல்லை. நாங்க அடிப்படையில இருந்து ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு இது எல்லாத்தையும் விளங்கிட்டு போனா எங்களுக்கு எந்த கதையும் இல்லை. இதுக்கு பதிலாக நீ பொட்டாசியம் தந்தாலும் சரி, ருபீடியம் தந்தாலும் சரி, சீசியம் தந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யலாம்? ஜஸ்ட் இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது மட்டும்தான். சரி, ஓகே. சோ முதலாவது தாக்கம் முடிச்சுட்டு அடிப்படையில ரெண்டாவது தாக்கத்துக்கு வரவா? ரெண்டாவது தாக்கத்துக்கு வர ரெண்டாவது தாக்கம் பாருங்க, உலோக பெரோக்சைடுகள். உலோக பெரோக்சைடுகள் உலோக பெரோக்சைடுகள் வெப்பத்துக்கு பிரிகை அடைந்தால் கெமிஸ்ட்ரி சொல்லும் உருவாகக்கூடிய எல்லா உலோக பெரோக்சைடுகளும், அதாவது இயற்கையில அடிப்படையில சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், அது மாதிரி பேரியம், இந்த மூலகங்களுக்கு தான் பெரோக்சைடு உருவாகிறது. யார் யாரு? நாங்க பிறகு படிப்போம். திரும்பவும் சொல்றேன், நாங்க யார் யாருக்கு பெரோக்சைடு உருவாகும் பிறகு படிப்போம். இருந்தாலும் ஒரு நாலேஜுக்காக இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்றேன், அவற்றை மென்ஷன் பண்றேன். சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் போன்ற மூலகங்கள் தான் பெரோக்சைடை உருவாக்கும்.
அப்படி பெரோக்சைடை உருவாக்கினால் அவற்றை நாங்க வெப்பப்படுத்தும் போது, வெப்பம் நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய வெப்பம் இல்ல, சாதாரணமா 25, 30, 35 பாகை. சரியா? ஒரு சாதாரண வெப்பநிலை கிடைக்கும் போது அவை உடனே என்ன செய்யும்னா பெருகி அடைந்து உலோக ஒக்சைடுகளையும் உலோக ஒக்சைடுகளையும் O2 வாயுவையும் தரும். திரும்பவும் நான் சொல்றேன். சரி, இப்ப இதுக்கு நாங்க உதாரணமாக 2 பேரை வேண்ட எழுதி காட்டுறேன். இதா பாருங்க, சோடியத்துல ஆக்சைடு Na2O2. சரியா? சோடியத்துல ஆக்சைடு பெரோக்சைடு. இந்த சோடியத்துல பெரோக்சைடு பிரிந்தால் எங்களுக்கு என்ன வரும்? சோடியத்தினுடைய ஆக்சைடும் O2 வாயுவும் வரும். சரி, அதே மாதிரி இப்போ உதாரணமா பொட்டாசியத்துல பெரோக்சைடு K2O2 பிரிந்தா எங்களுக்கு என்ன வரும்? பொட்டாசியத்தினுடைய ஆக்சைடும் O2 வாயுவும் வரும். இது விளங்கி நாட்கள் ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க பாப். இது விளங்கி நாட்கள் ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க பாப். சரியா? ஓகேவா? எல்லாருக்கும் விளங்கிட்டு தானே? ரைட். இப்ப மூணாவது கதைக்கு வாரேன். உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, எங்களுக்கு இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், அடிப்படையில எங்களுக்கு பொதுவாக ஆக்சைடுகள் உறுதியானவை, அதாலதான் எங்களுக்கு வெப்ப பிரிகை அடைந்து என்ன செய்து ஆக்சைடுகள் உருவாகுதுன்னு சொன்னேன். சரி, இப்போ உங்களுக்கு சொல்றேன், ஆக்சைடுகளோட வெப்ப பிரிகையும் எங்களுக்கு இருக்குதானே? கெமிஸ்ட்ரி சொல்லும் 6 ஆக்சைடு. சரியா? உதாரணமாக சொல்றேன், ரசத்தினுடைய ஆக்சைடு, வெள்ளிட ஆக்சைடு, ரசத்தினுடைய ஆக்சைடு, வெள்ளியினுடைய ஆக்சைடு. அது மாதிரி SnPbக்கான உயர் ஒட்சியேற்ற எண்ணுக்கான ஆக்சைடுகள், Snக்கான உயர் ஒட்சியேற்ற எண் +4, சோ +4க்கான ஆக்சைடு. PB உயர் ஒட்சியேற்ற எண்ணுக்கான ஆக்சைடு +4, ஆகவே +4க்கான ஆக்சைடு. அது மாதிரி குரோமியத்தினுடைய ஆக்சைடு உயர் ஒட்சியேற்ற எண்ணுக்கான ஆக்சைடு, அதாவது +6க்கான ஆக்சைடு. மெங்கனீசினுடைய +7க்கான ஆக்சைடு உயர் ஒட்சியேற்ற எண்ணுக்கான ஆக்சைடு. அடிப்படையில கெமிஸ்ட்ரி சொல்லும் A-level சிலபஸுக்குள்ளுக்கு மிக பிரதானமாக பிரிகிற 7 ஆக்சைடும் இவங்க, இந்த 6 ஆக்சைடும் இவங்க. சரி, அடிப்படையில் எங்களுக்கு கேள்விகள் வார மிக பிரதானமான ஆக்சைடுகள் இவங்க தான். இந்த 6 ஆக்சைடு மட்டும்தான், இந்த 6 ஆக்சைடு மட்டும்தான் என்ன செய்யும்னால் வெப்பத்துக்கு பிரிகை அடையும். வெப்பத்துக்கு என்ன அடையும்? பிரிகை அடையும். இது தவிர ஏனைய எந்த ஒரு ஆக்சைடும் என்ன செய்யாது? பொதுவாக வெப்பத்துக்கு பிரிகை அடையாது. வேற எந்த ஒரு ஆக்சைடும் பொதுவாக வெப்பத்துக்கு பிரிகை அடையாது. சரி, சோ ஒவ்வொன்றா விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க. வெள்ளீட ஆக்சைடு எடுத்தீங்கன்னா, வெள்ளீட ஆக்சைடு வெப்பத்துக்கு பிரிகை அடைந்தால் எங்களுக்கு அந்த இடத்துல வெள்ளியும் O2வும் விளைவாகும். இதே மாதிரிதான் ரசத்துல தாக்கமும். ரசத்துல ஆக்சைடு எங்களுக்கு பிரிகை அடைந்தால் அந்த இடத்துல எங்களுக்கு ரசமும் O2வும் விளைவாகும். சரி, அதே மாதிரி Sn ஆக்சைடு SnO2 உயர் ஒட்சியேற்ற எண்ணுக்கான ஆக்சைடு பிரிகை அடைந்தால் எங்களுக்கு SnOவும் O2வும் வரும். அதாவது +4க்கான ஆக்சைடு பிரிவடைந்தால் +2க்கான ஆக்சைடு உருவாகும். அது மாதிரி PB +4க்கான ஆக்சைடு பிரிகை அடைந்தால் அதுல இருந்து எங்களுக்கு +2க்கான ஆக்சைடு உருவாகும். O2 வாயு வெளியேறும். O2 வாயு வெளியேறும். சரி, ரைட். அதே மாதிரி சொல்றேன், குரோமியத்துல உயர் ஒட்சியேற்ற எண்ணுக்கான CrO3க்கான ஆக்சைடு பிரிகை அடைந்தால் அதுல இருந்து எங்களுக்கு Cr2O3, அதாவது +3க்கான ஆக்சைடு உருவாகும். +6க்கான ஆக்சைடு பிரிகை அடைந்தால் +3க்கான ஆக்சைடும் O2வும் வெளியேறும். அதே மாதிரி மெங்கனீஸ் +7க்கான ஆக்சைடு பிரிகை அடைந்தால் திரும்பவும் சொல்றேன், +4க்கான ஆக்சைடு உருவாகும். MnO2வும் உருவாகும். MnO2வும் உருவாகும். அடிப்படையில
அடிப்படையில இந்த 6 ஆக்சைடு தாக்கங்கள் தான் எங்களோட A-level சிலபஸ்ல வளமையா அந்த 25 வருஷமா கேள்வி வருது. சரியா? ஓகேவா? ஓகேவா? Ag2O, எஸ், Ag2O. அதாவது வெள்ளி வந்து +1 ஆக்சிஜன் நிலை தானே. சோ Ag2O தான் வருமா? சாரி. ஓகேவா? இது விளங்கினாக்கள் கொஞ்சம் ஹேண்ட்ஸ் அப் தாங்க பாப்போம். எல்லாருக்கும் கிளியரா? தம்பி, விளங்கினாக்கள் எல்லாருக்கும் கிளியராடாப்பா? சரி, ஓகே தானே? ரைட். சோ இதோட நீங்க வேற எந்த மூலகத்தை எடுத்தாலும் சரி, சரி, உதாரணமா மெக்னீசியத்திர ஆக்சைடு எடுத்தாலும் சரி, அல்லது கல்சியத்திர ஆக்சைடு எடுத்தாலும் சரி, அல்லது பொட்டாசியத்திர ஆக்சைடு எடுத்தாலும் சரி, அல்லது அலுமினியத்திர ஆக்சைடு எடுத்தாலும் சரி, நாங்க வெப்பத்தை கொடுத்தா என்ன செய்யாது? அது பிரியாது. ஸோ டியூப்ல அதைத்தான் விளங்கப்படுத்திக்கிறேன். டியூப்ல நீங்க கீழே பார்த்தா விளங்கும். ஏனைய ஆக்சைடுகளை நான் எழுதிக்கிறேன். அந்த ஆக்சைடுகள் எதுவுமே என்ன செய்யாது? எங்களுக்கு பிரியாது. சரி, ஓகேவா? ரைட். கிளியர் என்றாக்கள் ஒரு ஹேண்ட்ஸ் அப் தாங்க. அப்போ முவாஃபிக் இப்பயா வந்தீங்க? முவாஃபிக் கிளாஸுக்குள்ள இப்பயா வந்தீங்க? ம், சரி, ஓகே. தேவையானது எழுதி கொள்ளுங்க பாப்போம். படிவா தேவையானது எழுதிக்கோங்க. படிவா 28 பெச்சா கொஞ்சம் வாங்கல மாட்டோம். கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும். இன்னும் அட்டமிக் ஸ்ட்ரக்சரை ஒழுங்கா படிச்சு முடியல. இதுக்குள்ள விலங்கல்லையா விளங்கப்படுத்துறான்னு ஒரு ஆளப்பால. சரி சார், இனோர்கானிக் புக் மட்டும் எடுக்க இயலுமா? புக் மட்டும் நீங்க எடுக்கலாம். ஆனால் அதுல சில தாக்கங்களுக்கான விளக்கம் நான் சொன்னாதான் விளங்கும்ன்ற மாதிரியும் இருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா நான் நிறைய மைண்ட் மேப் மாதிரி தான் கொண்டிருக்கிறேன். அது அப்படியே சரியா? புக்கை ஃபுல்லாவே நிறைய மைண்ட் மேப் மாதிரி தான் கொண்டிருக்கிறேன். புக் மட்டும் எடுத்தாலும் படிக்கலாம், படிக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஆனாலும் சில தாக்கங்களுக்கான விளக்கம் நான் வாயில கதைச்சா உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும் நம்புறேன். சரி, ரைட். ஓகே, இப்ப சார் சொல்றத நல்லா கேளுங்க. சரி, டியூட்டை வடிவா பிரிண்ட் பண்ணிட்டு வாங்கலாம். டியூட் அந்த புக் வந்து அழகா பிரிண்ட் பண்ணி, இப்ப இந்த முதல் 2 கிளாஸுக்கு மட்டும் பிரிண்ட் பண்ணி கொண்டு வாங்க. நீங்க கிளாஸுக்கு ஜாயின் ஆகி முடிய இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்களுக்கு நார்மலா இன்றைக்கு மண்டே தானே, மண்டே டியூஸ்டே இன்றைக்கும் நாளைக்கும் ஃப்ரீயா நடக்கும் இன்ட்ரோ செஷன். ஸோ இன்ஷால்லா வார சனிக்கிழமை தான் பெய்ட் கிளாஸ் ஸ்டார்ட். ஸோ உங்களுக்கான பிரிண்டட் புக் நார்மலாக புதன்கிழமையில இருந்து போட ஆரம்பிச்சிருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு நேரத்தோட கைக்கு புக் வரணும், உங்களுக்கு மற்ற செலவுகள் குறையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, நேரத்தோட பே பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ இன்ஷால்லா புதன்கிழமையிலேருந்து நாங்கள் புக் போட ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, ஓகே. ஸோ கவனிங்க, இப்போ நான் சொல்றது பொதுவாக இந்த வெப்ப பிரிகை தாக்கங்கள் எடுத்தால் இந்த சூப்போ ஆக்சைடுகள் மிகவும் உறுதி குறவு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 பாகசிலே பிரிஞ்சிடும். சரியா? ஃபெராக்சைடுகள் கொஞ்சம் ஒரு 27-28 பாகசில தான் பிரிவடையும். ஏண்டா இதை விட இது கொஞ்சம் உறுதி. இது எல்லாத்தையும் விட ஆக்சைடு உறுதி. ஸோ கெமிஸ்ட்ரி சொல்லும் இந்த பிரிகி அடையக்கூடிய ஆக்கள் எடுத்தீங்கன்னா இவங்களோட தாக்கத்தை விட இவங்களோட தாக்கம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அதாவது இவங்களை விட இவங்க வேகமாக பிரிவடைவாங்க. இப்போ நார்மலா இதெல்லாம் ஒரு 30-35-40 பாகசி கிடைச்சதான் இது பிரிகை அடையும். இதெல்லாம் ஒரு 30 பாகசி சரி கிடைச்சாதான் இது பிரிகை அடையும். இதெல்லாம் ஒரு 20 பாகசி 15 பாகசியிலே பிரிகை அடையும். சரி, சோ சோ இந்த ஆக்சைடுகளோட பிரிகை வீதத்தை விட பெராக்சைடுகளோட பிரிகை வீதம் உயர்வா இருக்கும். பெராக்சைடுகளோட பிரிகை வீதத்தை விட
சூப்பர் ஆக்சைடுகளோட பிரிகை வீதம் உயர்வா இருக்கு. ஸோ டியூப்ல ஹைலைட் பண்ணுங்க பாப்போம். பொதுவாக வெப்ப பிரிகையின் போது தாக்க வீதம் ஹைலைட் பண்ணுங்க. தாக்க வீதம் உங்களோட டியூப்ல பாருங்க, உலோக ஆக்சைடுகளை விட பெராக்சைடுகள் வேகமாக பிரியடையும், பெராக்சைடுகளை விட சூப்பர் ஆக்சைடுகள் பிரியடையும். அதை விட சரிதானே, அதை மார்க் பண்ணுவோம். எஸ் புக் ரெக்கார்டிங் கிடைக்குமா? எஸ் ரெக்கார்டிங் கிடைக்கும். எல்லா பெய்ட் கிளாஸுக்கும் ரெக்கார்டிங் கிடைக்கும். கலர் புக் மட்டும் எடுக்கிற ஆட்களுக்கு எவ்வளவு வரும்? கலர் புக் மட்டும் எடுக்கிற ஆட்களுக்கு 500 வராதான். புக் மட்டும் எடுக்கிற ஆட்களுக்கு கூட வரும். ஏன்னா புக் வந்து உண்மையிலேயே விலை கூட. நான் புக்கையும் புக்ட கோஸ்டையும் குறைச்சி அது மாதிரி அது அனுப்புற ஃபீயையும் இல்லாமக்கித்தான் கிளாஸுக்கு வர ஆட்களுக்கு தான் அங்கே நான் 500 ரூபா போட்டிக்கிறேன். சரி, அதை நான் இன்ஷால்லா உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுறேன். அடுத்தது மேங்கனீஸ்ல +7க்கான ஆக்சிஜன் உடஞ்சி +4க்கான ஆக்சிஜனுக்கான இது வரும். சரி, ஓகே, எல்லாம் ஓகே தானே? எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோமா? ஓகேவா? ரைட். சோ இப்ப நான் இதை அப்படியே அழிக்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த விஷயத்துக்கு வந்தால் அடுத்ததாக இருக்கிறது பிரதானமாக கார்பனை கொண்ட அந்த சேர்வைகள், அதாவது கார்பனேட்டுகள், இரு கார்பனேட்டுகள். சரி, கார்பனேட்டுகள், இரு கார்பனேட்டுகளோட வெப்ப பிரிகை. சரி, நீங்க புக்ல பெருசா எழுதுறதுக்கு ஒன்றும் இருக்காது. நார்மலா கம்ப்ளீட் தியரி மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்ஷால்லா புக்ட கோஸ்ட் உங்களுக்கு புதன்கிழமை மாதிரி தெரிய வரும். அதுக்கு பிறகு நான் போட்டு விடுறேன். புக்ட கோஸ்டும் டெலிவரி சார்ஜும் எவ்வளவு வரும்னு சொல்லி புக் மட்டும் எடுக்கிறார்கள். ஆனா புக்ல இப்ப நான் சொல்ற மாதிரி தான், நான் வாயால கதைக்கிற விளக்கங்கள் எதுவுமே அதுல இருக்காது. சரியா? ஜஸ்ட் உங்களுக்கு தியரி மட்டும்தான் அதுல இருக்கும். சரி, தியரியும் அந்த மைண்ட் மேப்பும் அந்த ஐடியாவும் தான் இருக்கும். புக்கையும் எடுத்து படிக்கலாம். யாருக்கு நல்லா படிக்கலாம்? நார்மலா புக்கு இப்போ ஓவராலா இனோர்கானிக் இன்னொரு இடத்த படிச்சுக்கிறோம். பட் அதுல தெளிவுத்தன்மை தான் குறவு. அது எங்களுக்கு நார்மலா இப்போ உதாரணம் இந்த இனோர்கானிக்ல இப்படி போட்டா இதுல என்ன தாக்கம் விளங்குது அப்படின்ற ஐடியா இருந்தா நீங்க என்ன செய்யலாம்? புக் எடுத்து படிக்கலாம். நார்மலா எந்த சார் மாறுற கெமிஸ்ட்ரி புக் எடுத்தாலும் அது அப்படித்தான் இருக்கும். நீங்க ஒரு ப்ரொஃபசர் மாறுற புக் எடுத்து பார்த்தா கூட அவங்களோட புக்கும் அப்படிதான் இருக்கும். என்னது, அதுல எதுவுமே விளங்கப்படுத்தி இருக்காதே, அதுல வடிவா என்னென்ன தாக்கம் என்னென்ன இதுன்னு இருக்கும். சரியா? நீங்க தான் படிச்சு தான் என்ன செய்யணும், அதுகளை தேடிக்கொள்ளணும். உதாரணமா ஒவ்வொரு தாக்கத்துக்கும் நாங்க தனித்தனியா எழுத வெளிக்கிட்டால், விளக்கம் எழுத வெளிக்கிட்டால் அது நேரம் போகும். உதாரணமா நான் சொல்றேனே, வெள்ளிட ஆக்சைட்டை விட ரசத்துல ஆக்சைடு ஒரு உயர் கொஞ்சம் வெப்பநிலை கூட தான் பிரிகை அடையும். பட் அது எங்களுக்கு தேவையில்லை. பட் அதை ஒரு கலசுக்காக என்னால புக்ல எழுதலாம். ஆனா அது நோட்ஸை தான் சும்மா கூடையாக்கும். அது எங்களுக்கு தேவையும் இல்லை, எங்கிட்ட கேள்வி வர போறதும் இல்லை. சரி, ஸோ சிம்பிளா ஐடியாலஜியை மட்டும்தான் இதுல என்ன செஞ்சுக்கிறேன், உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். லேசா படிச்சு கொண்டு போற மாதிரி. சரி, ரைட். கவனிங்க, கார்பனேட்டுகளோட வெப்ப பிரிகை கெமிஸ்ட்ரி சொல்லும். சோடியம், இந்த பாருங்க லேசா எப்படி சுருக்குறேன்னு பாருங்க. சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். அதாவது முதலாம் கூட்டத்துல லித்தியத்தை தவிர ஏனைய 4 மூலகங்கள். இந்த 4 மூலகங்களுக்கும் நீங்க கார்பனேட்டுகளை எடுத்து, இந்த 4 மூலகங்களுடைய கார்பனேட் சேர்வைகளையும் எடுத்து அந்த கார்பனேட் சேர்வைகளுக்கு நீங்க வெப்பத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கெமிஸ்ட்ரி சொல்லும் இந்த 4 மூலகங்களுடைய கார்பனேட்டுகளும் உங்களோட வெப்பத்துக்கு பிரிகை அடையாது. அப்படின்னா இது உறுதியான கார்பனேட், இது பிரியாது. அவ்வளவுதான். இது தவிர லித்தியத்தோட சேர்த்து நீங்க ஆவதின் அட்டவணையில காணக்கூடிய ஏனைய உலோகங்களை எடுத்தீங்கன்றால், நீங்க ஆவதின் அட்டவணையில பார்க்கக்கூடிய ஏனைய உலோகங்களை எடுத்தீங்கன்றால் அந்த ஏனைய உலோகங்களோட கார்பனேட்டுகள் கெமிஸ்ட்ரி சொல்லும் வெப்பத்துக்கு எங்களுக்கு பிரிகை அடையும். அப்படி பிரிகை அடைந்தால் அந்த கார்பனேட்டுகள் எங்களுக்கு ஒரு மீளும் தாக்கம் மாதிரி தான் பிரிகை அடையும். எப்படி பிரிகை அடையும்? ஒரு மீளும் தாக்கத்து கூட தான் பிரிகை அடையும். சோ ஒரு மீளும் தாக்கத்து கூட பிரிகை அடைவதன் மூலம் உங்களுக்கு என்ன உருவாகும்? உலோக ஆக்சைடுகளும்
CO2 வாயுவும் வெளியேறும். திரும்பவும் உலோக ஆக்சைடை கண்டா உங்களுக்கு ஞாபகம் வரணும், எங்கட சிலபஸ்ல அடிப்படையில நான் சொல்லித்தந்த அந்த 6 உலோக ஆக்சைடை தவிர, சிலபஸை வச்சுதான் சொல்றேன்னா, ஏ லெவல்ல சிலபஸை வச்சுதான் சொல்றேன். எனக்கு வெளியில போனா இன்னும் சொல்லலாம் எவ்வளவு வேணாலும். ஏ லெவல் சிலபஸுக்குள்ளுக்கு எங்களுக்கு கேள்வி வாரத்தின் அடிப்படையில அந்த 6 ஆக்சைடை தவிர மத்த எந்த ஆக்சைடும் என்ன செய்யாது, பிரிகை அடையாது. அந்த மத்த எந்த ஆக்சைடும் என்ன செய்யாது, எங்களுக்கு பிரிகை அடையாது. சரி, சோ அதாலதான் அதை உறுதியாக நாங்க எடுத்துக்கிறோம். சோ எங்களுக்கு இந்த மூலகங்களோட கார்பனேட் பிரிகை அடையாது. அதே நேரம் லித்தியத்தோட சேர்த்து ஏனைய உலோகங்களோட கார்பனேட் என்ன செய்யும், பிரிகை அடையும். சரியா, பிரிகை அடையும். இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த இது சோடியம் கார்பனேட் Na2CO3, பொட்டாசியம் கார்பனேட் K2CO3. இது எல்லாத்துக்கும் நாங்க எவ்வளவுதான் வெப்பத்தை கொடுத்தாலும், எவ்வளவு வெப்பத்தை கொடுத்தாலும் இது எதுவுமே என்ன செய்யாது, எங்களுக்கு பிரிகை அடையாது. அதே இடத்துல நான் சும்மா சொல்றேன், மெக்னீசியம் கார்பனேட் எடுக்கிறோம் MgCO3, கல்சியம் கார்பனேட் எடுக்கிறோம் CaCO3. இவையெல்லாம் வெப்பத்துக்கு பிரிகை அடையும். அப்படி பிரிகை அடைந்தால் ஒரு மீளும் தாக்கமூடாதான் எங்களுக்கு பிரிகை அடையும். சோ பிரிகை அடைந்து இந்த இடத்துல உலோகங்களுடைய ஆக்சைடு உருவாகும். மெக்னீசியத்துல ஆக்சைடு உருவாகும், கல்சியத்துல ஆக்சைடு உருவாகும். சோ இந்த ஆக்சைடோட சேர்த்து உங்களுக்கு CO2 வாயு வெளியேறும். CO2 வாயு என்ன செய்யும், வெளியேறும். சரி, அடிப்படையில இப்ப இது நல்ல ஒரு இடம். சரி, இந்த என்ன புக்ட தன்மையை உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இடம். சரி, ரைட். பாருங்க, அடிப்படையில இந்த இந்த விஷயம் நீங்க எடுத்து பார்த்தா விலகும். கிட்டத்தட்ட மெக்னீசியம் கார்பனேட் அன்னளவா ஒரு 650 பாகை சி வெப்பநிலை பிரிகை அடையக்கூடியது. இந்த வெப்பநிலைகளுக்கு கேட்க போறது இல்லை. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 900 பாகை சி வெப்பநிலை தான் எங்களுக்கு கால்சியம் கார்பனேட் பிரியும். இதுவும் எங்களுக்கு கேட்க போறது இல்லை. சரி, ஆனால் எங்களுக்கு கேள்வி வரும், 2ஆம் கூட்ட மூலகங்களோட கார்பனேட்டுகளை வச்சு அடிக்கடி கேள்வி வரும். யார் யாரு? இப்ப உதாரணமா பெர்லியம் கார்பனேட், சரியா, அது மாதிரி மெக்னீசியம் கார்பனேட், அது மாதிரி கல்சியம் கார்பனேட், ஓகே, அது மாதிரி ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட், ஓகே, பேரியம் கார்பனேட். இந்த மாதிரி 2ஆம் கூட்ட கார்பனேட்டுகள் எடுத்து இந்த கார்பனேட்டுகளுடைய வெப்ப பிரிகை எப்படி இருக்கும்னு சொல்லி கேள்வி வரும். சரி, அப்படி கேள்வி வரும்போது உங்களுக்கு தெரியும், இதெல்லாமே அயன் சேர்வைகள். இந்த அயன் சேர்வைகளோட வெப்ப பிரிகை நாங்க எப்படி பார்க்கிறது? பொதுவாக இருக்கிற அயனை நாங்க இல்லாமாக்கினால் எங்களுக்கு கட்டாயன் பொதுவா இருந்தா அது அனயந்த முனைவாக்க வலுவை பார்க்கணும். அனயன் பொதுவாக இருந்தால் எங்களுக்கு அப்ப யாரை நாங்க பார்க்கணும்? கட்டாயன் முனைவாக்க வலுவை பார்க்கணும். ஆகவே எங்களுக்கு இந்த இடத்துல அனயன் பொதுவா இருக்கிறதால நாங்க யாரை பார்க்கணும்? கட்டாயன் முனைவாக்க வலுவை பார்க்கணும். சோ ஏற்றம், பெர்லியத்துக்கும் 2+ ஏற்றம், மெக்னீசியத்துக்கும் 2+ ஏற்றம், கல்சியத்துக்கும் 2+ ஏற்றம், ஸ்ட்ரோன்சியத்துக்கும் 2+ ஏற்றம், பேரியத்துக்கும் 2+ ஏற்றம். எல்லாத்துக்கும் ஏற்றம் சமன். ஆகவே 2வது என்னத்தை பார்க்கணும்? பருமன், அதாவது ஆரை. பெர்லியத்தை விட மெக்னீசியத்துல பருமன் கூட, அதை விட கல்சியம் பெருசு, அதை விட ஸ்ட்ரோன்சியம் பெருசு, அதை விட பேரியம் பெருசு. சோ இந்த திசையில என்ன செய்யுது? பருமன் கூடும். எங்களுக்கு தெரியும் கட்டாயண்ட முனைவாக்க வலு பருமன் கூடினா என்ன செய்யும்? குறைவடையும். சோ கட்டாயண்ட முனைவாக்க வலு இந்த திசையில என்ன செய்யும்? குறைவடையும். கட்டாயண்ட முனைவாக்க வலு குறைவடைந்தால் பங்கீட்டு வலுத்தன்மை என்ன செய்யும்? குறைவடையும். பங்கீட்டு வலுத்தன்மை என்ன செய்யும்? குறைவடையும். சோ இந்த திசையில பங்கீட்டு வலுத்தன்மை குறைவடைந்தால் அந்த திசையில அந்த சேர்வைகளினுடைய அயன் தன்மை என்ன செய்யும்? கூடும். அயன் தன்மை கூடுற திசையில தான் என்ன செய்யும்? அந்த சேர்வைகளினுடைய உருகுநிலை அரிக்கலாம், கொதிநிலை அரிக்கலாம், வெப்ப பிரிகை அரிக்கலாம், எல்லாம் என்ன செய்யும்? கூடும். சோ அயன் தன்மை கூடுற திசையில தான் அந்த சேர்வைகளினுடைய வெப்ப உறுதி அல்லது பிரிகை நிபந்தனை அல்லது பிரிகை அடையக்கூடிய நிபந்தனை இன்னும் எங்களுக்கு தேவைன்னா சொல்லலாம். பாயிலிங் பாயிண்ட் அல்லது மெல்டிங் பாயிண்ட், அதெல்லாம் இப்ப எங்கட புக்ல எழுதி இல்லை. பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் எல்லாம் எங்கட புக்ல இருக்காது. சோ அதை நான் விளக்கமா சொல்றேன். இன்னும் எங்களுக்கு இன்னும் தேவைண்டா உருகுநிலை, கொதிநிலை, வெப்ப உறுதி, பிரிகை நிபந்தனை, இது எல்லாமே என்ன செய்யும்? எங்களுக்கு இந்த திசையில கூடும்.
இந்த திசையில கூடும். ஆகவே பெர்லியம் கார்பனேட்டை விட ஒரு பெரிய வெப்பநிலை தான் மெக்னீசியம் கார்பனேட் பிரிகை அடையும். மெக்னீசியம் கார்பனேட்டை விட ஒரு பெரிய வெப்பநிலை தான் கல்சியம் கார்பனேட் பிரிகை அடையும். கல்சியம் கார்பனேட்டை விட ஒரு பெரிய வெப்பநிலை தான் ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட் பிரிகை அடையும். இது ஸ்ட்ரக்சர்ல கேள்வி வரும். முதலாவது ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்ல சீப்பாட்டுகள்ல கேள்வி வரும். அப்ப இதை செஞ்சு காட்டி எழுதினா விட சரி, அது ஓகே, அது எக்ஸெப்டபிள், மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்குது ஸ்ட்ரக்சர்னு. இதை எம்சிக்யூல கேள்வி வந்தால் நாங்க இப்படி இவ்வளவுத்தையும் எழுதி பார்த்து அந்த கேள்விக்கு விடைக்கு போறோம். யோசிங்க பாப்போம். ஒரு எம்சிக்யூக்கு 2 நிமிஷம் நாங்க எப்படி இவ்வளவுத்தையும் எழுதி பார்த்து அந்த கேள்விக்கு விடைக்கு போறது அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் தேவை. ஷார்ட்கட் தேவைன்றாக்கள் இருக்கா? கமெண்டோட போடுங்க பாப்போம். எம்சிக்யூக்கு யாருக்கு ஷார்ட்கட் வேணும்? நான் சொல்றேன் 10 செகண்ட்ல முடிவு எடுக்கலாம். 10 செகண்ட் 10 செகண்ட்ல முடிவு எடுக்கலாம். பார்த்த உடனே யாருக்கு கூட யாருக்கு குறை உண்டு. ஷார்ட்கட் தேவையா? வேணுமா? சரி, ஓகே. இப்படி சொல்லித்தாருன்னு பாருங்க. கட்டாயண்ட முனைவாக்க வலு அனாயண்ட முனைவாக தன்மை. இதோட தொடர்புடைய எந்த கேள்வி வந்தாலும் ஒரே ஒரு ஷார்ட்கட்டை மட்டும் ஆயாசருக்கா ஞாபகம் வைங்க. கட்டாயன்ன்றது பொதுவாக பாய்ஸ் மாதிரி, அனாயன்றது பொதுவாக கேர்ள்ஸ் மாதிரி. பொதுவாக யோசிச்சு பாருங்க, பாய்ஸோ கேர்ள்ஸோ ஏற்றம் கூடினால் கொஞ்சம் அழகா இருந்தா தான் அவங்களுக்கான மவுஸ் கூடும் இல்லையா? அவங்களுக்கான அந்த கெத்து கூடும். சரி, சோ ஏற்றம் கூடுனா அது கூடுறது வளவு. ஆனா யோசிச்சு பாருங்க, பொதுவாக கட்டாயனுக்கு சின்னதா இருந்தா சேர்வை லூஸ் ஆகிரும். கட்டாயன் சின்னதா இருந்தா சேர்வை லூஸ் ஆகிரும். சரி, கட்டாயன் பெருசா இருந்தா சேர்வை இறுகிரும். சோ பாருங்க, போற திசையில கட்டாயன் பெருசா இருந்தா சேர்வை இறுகிக்கொண்டே போகுது. போக 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 இறுக்கம் கூடுது. சரி, அனாயன் அதே மாறி சொல்லல. நாங்க ஜெனரல் கெமிஸ்ட்ரி ரிவிஷன்ல செய்யும் போது விளங்கப்படுத்துற நிறைய கேள்வி வரும். அணையன் பெருசாவினா சேர்வை லூஸ் ஆகிக்கொண்டே போகும். சேர்வை லூஸ் ஆகிக்கொண்டே போகும். உதாரணம் அங்க பாருங்க, லித்தியம் புளோரைட், லித்தியம் குளோரைட், லித்தியம் புரோமைட், லித்தியம் ஐடைட். இதுல யாரு குயிக்கா பிரியும்னு கேட்டா என் கண் பார்த்த உடனே சொல்லும் எஃப் மைனஸ், சிஎல் மைனஸ், பிஆர் மைனஸ், ஐ மைனஸ். அணையன் பெருசாகினா சேர்வை லூஸ் ஆகிரும். சோ இவரு தான் குயிக்கா பிரியும்னு சொல்லுவார். சரியா? அதுவே இவரை பார்த்தா இவங்க எல்லாரையும் போக போக என்ன செய்யுது, கட்டாயம் பெருசாகி கொண்டு போகுது. சோ இவங்கள்ல சேர்வை பெருசாகினா, இந்த கட்டாயம் பெருசாகினா சேர்வை இறுகிரும். ஆகவே இவர் தான் குயிக்கா பிரியும்னு சொல்லுவார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொன்னது? ஒரு 10 செகண்ட்ல முடிவெடுக்க இயலுமா இயலாதா? எங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் வரும். இந்த மாதிரி குளோரைட், புரோமைட், அயோடைட், நைட்ரைட், இப்படி ஒவ்வொரு விதமா கேள்வி வரும். சரி, ஓகே தானே? ஃபிட் தானே? சரி, அப்ப எவ்வளத்தையா எழுதி வைங்க பக்கத்துல. இந்த இடத்த உங்களோட டியூட்ல, இப்பைக்கு டியூட்ல எழுதுங்க. பிறகு நாங்க புக் வந்த அப்புறம் புக்ல எழுதலாம். இப்பைக்கு டியூட்ல பக்கத்துல எழுதி வைங்க. கட்டாயன் பெருசானால் சேர்வை இறுகிரும், அனாயன் பெருசாகினா சேர்வை லூஸ் ஆகிரும். சரி, ஓகே, எழுதிக்கொள்ளுங்க பாபு. இந்த சார்ட் மட்டும் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த இடத்துல இதாக்கி தான் காட்டிக்கிறேன். எழுதிக்கொள்ளுங்க பாபு. என்ன சொல்லுது? ஷார்ட்கட் விளங்கிச்சாடாப்பா? என்ன பிள்ளைகள் ஷார்ட்கட் விளங்கிச்சா? ஓகே, ஓகே, சரி. எழுதி முடிச்சாக்கள் கொஞ்சம் ஹேண்ட்ஸ்அப் பண்ணீங்க. இந்த சார்ட் மட்டும் தானே, இந்த சார்ட்ல இதை மட்டும் தான் உங்களுக்கு போடுறதுக்கு இருக்கு, மற்ற எல்லாம் எழுதிருக்கு. ஸோ முடிச்சாக்கள் ஹேண்ட்ஸ்அப் பண்ணி வச்சீங்கன்னு சொன்னா நாங்க வடிவா அடுத்த விஷயத்த குயிக்கா தொடங்கலாம். இமா நீங்க என்ன பேட்ச்? கிளாஸ் லெவலில் இருந்து பாத்தீங்களா? எந்த இடம் விலங்கல்ல உங்களுக்கு? இந்த 3 கேள்விக்கும் விடைய சொல்லுங்க பாபு.
ஷார்ட்கட் தான் விலங்கல்ல. ஸோ ஷார்ட்கட் விலங்கலாட்டி சிம்பிளா சொல்றேன். பொதுவாக இந்த அயன் சேர்வைகளோட உருகுநில கொதிநில கேள்விக்கு வரும் தானே. கேள்விக்கு வந்தா நாங்க எப்பயுமே கட்டாயண்ட முனைவாக்க வலு அல்லது அனாயண்ட முனைவாக தன்மை இதனை ஒப்பிடுவோம். கட்டாயனை எல்லாம் பாருங்க. கட்டாயன் பெருசாகி கொண்டு போற திசையில சேர்வை இறுகி கொண்டு போகும். ஸோ இந்த திசையில கட்டாயண்ட ஆரை கூடுதனை கூட்டத்தின் வழியே. ஆகவே இந்த திசையில சேர்வை இறுகி கொண்டு போகும். அதுவே அனாயனுக்கு எடுத்தீங்கன்னா அனாயண்ட ஆரை கூடுற திசையில என்ன செய்யும், சேர்வை லூஸ் ஆகி கொண்டு போகும். சரி, ஓகே. எழுதி முடிச்ச ஆட்கள் கொஞ்சம் அவசரமா ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க. கிளாஸ்ல இருக்கிற 100 பேர்ல ஒரு 20-25 ஹேண்ட்ஸ்அப் வந்தாலே போதும். டக்குன்னு நாங்க அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். சார், விளைவுகளுக்கு அரோமா கட்டாயம் காட்டணுமா? எது? அந்த வீழ்படிவு CO2 வாயுவா வெளியேறது அதான்? அந்த வீழ்படிவு மாதிரி அது மாதிரி வாயுவா வெளியேற மாதிரி போட்டீங்க, அந்த ஏரோவா கேக்குறீங்க? ரைட். அந்த ஏரோ இனோர்கானிக்கு கட்டாயம் இல்லை, ஆனா பிசிக்கல் கேள்வியெல்லாம் கட்டாயம். இனோர்கானிக்கு அந்த ஏரோ கட்டாயம் போடணும்னு இல்லை. சரி, ஓகே. இதெல்லாம் வலிக்கிறேன். இதெல்லாம் இப்ப நாங்க படிச்ச பகுதி. சரி, ரைட். இப்ப சார் அடுத்த டாபிக் வாரன் கவனி. ரைட். இப்ப கார்பனேட்டுகள் நாங்க முடிச்சிட்டோம். அடுத்ததாக நாங்க வருவோம் இரு கார்பனேட்டுகளோட வெப்பப்பிரிகைக்கு வருவோம். யாரு? இரு கார்பனேட்டுகள் அப்படின்னா HCO3 மைனஸ். சரி, ஓகே. கவனிங்க பாபு. இரு கார்பனேட்டுகளை எடுத்தா கெமிஸ்ட்ரி சொல்லும் இரு கார்பனேட்டுகள் 2 விதமாக பிரிகையடை. சரி, அதாவது இரு கார்பனேட்டுகள்ல பிரிகை அடிப்படையில எங்களுக்கு 2 விதமா இருக்கு. ஏன்னு சொன்னா, சரி முதல்ல பாருங்களேன். சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இருக்கு தானே. சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இருக்கு தானே. இந்த 4 மூலகங்களுடைய இரு கார்பனேட்டுகளும் பிரிகை அடைகிற விதம் கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னு சொன்னா, இந்த 4 மூலகங்களுடைய இரு கார்பனேட்டுகள் பிரிகை அடையும் போது அந்த இடத்துல எங்களுக்கு முதலாவது உருவாகிறது யார் என்று சொன்னா, இந்த மூலகங்களோட உலோக கார்பனேட்டுகள் தான். யார் உருவாகும்? முதல்ல இந்த மூலகங்களுக்கான உலோக கார்பனேட்டுகள் தான் உருவாகும். ரைட். உலோக கார்பனேட்டுகளும் CO2 வாயுவும் நீராவியும் உருவாகும். சரி, ஓகே. இப்ப சொல்றது கேளுங்க. இது தவிர லித்தியத்தோட சேர்த்து ஏனைய உலோகங்களோட இரு கார்பனேட்டுகள் எடுத்தீங்கன்றால், இது தவிர லித்தியத்தோட சேர்த்து ஏனைய உலோகங்களோட இரு கார்பனேட்டுகளை நாங்க எடுத்தமாக இருந்தால் அந்த இரு கார்பனேட்டுகளும் இதே மாதிரித்தான் பிரிய போகுது. என்னது? உலோகங்களோட கார்பனேட்டையும் CO2வையும் நீராவியையும் தரப்போகுது. ஆனா எங்களுக்கு கொண்டு தெரியுமே. என்ன தெரியும்? பொதுவாக உலோக கார்பனேட்டுகளும் உறுதி இல்லை. யோசிச்சு பாருங்க, இப்பதானே படிச்சோம். அந்த உலோக கார்பனேட்டுகளும் என்ன செய்யும்? வெப்பத்துக்கு பிரிய பார்க்கும். ஏண்டா இந்த 4 மூலகங்களோட கார்பனேட்டுகள் மட்டும்தான் வெப்பத்துக்கு மேலும் பிரிகை அடையாது. ஏண்டா இந்த 4 மூலகங்களோட கார்பனேட்டுகள் மட்டும்தான் என்ன செய்யாது? வெப்பத்துக்கு பிரிகை அடையாது. இது தவிர இந்த மூலகங்களோட கார்பனேட் என்ன செய்யலாம்? வெப்பத்துக்கு பிரிகை அடையலாம். அப்படி பிரிகை அடைந்தால் உங்களுக்கு விளைவுல என்ன உருவாகும்? உலோக ஆக்சைடுகளும் CO2 வாயுவும் உருவாகும். உலோக ஆக்சைடுகளும் CO2 வாயும் உருவாகும். சோ இதுக்கு பிறகு கேள்வி வரும்போது, இதுக்கு பிறகு எங்க சரி கேள்வி வந்தா நான் விளங்கப்படுத்துறேன் பாருங்க. இப்போ உதாரணமா சோடியத்துல இரு கார்பனேட் எப்படி பிரிகை அடையும்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க, அது சோடியத்துல கார்பனேட்டாகவும் CO2 ஆகவும் நீராவியாகவும் பிரிகை அடையும். இது ஓகே. ஆனா இதுக்கு பிறகு இது பிரிகை அடையுமா? பிரிகை அடையாது. இதுக்கு மிச்சமாக இது பிரிகை அடையாது. நீங்க தியரி புக்கை பாத்தீங்கன்னா விளங்கும். இது எல்லாத்தையும் வடிவா இப்படியே அழகா ட்ரோ பண்ணிக்கிறேன். சரி, ரைட். இதே இடத்துல நாங்க லித்தியத்துல இரு கார்பனேட் எடுப்போமா? ஓகே. லித்தியத்துல இரு கார்பனேட் எடுத்து பிரிகை அடைய செய்தால் எங்களுக்கு முதல்ல லித்தியத்துல கார்பனேட் உருவாகும், CO2 உருவாகும், நீராவி உருவாகும். ஆனால் இந்த லித்தியத்துல கார்பனேட் உறுதியற்றது என்பதால் உடனடியாக அது மேலும் பிரிந்து உங்களுக்கு லித்தியத்துல ஆக்சைடும்
CO2 உருவாகும். ஆகவே இந்த தாக்கத்தை நீங்க இப்படித்தான் எழுதணும் இல்ல, இந்த தாக்கத்தை நீங்க இப்படித்தான் எழுதணும் இல்ல, நீங்க ஃபைனல் பேப்பர்ல இந்த தாக்கத்தை எப்படி எழுதணும்டா, டைரக்டா லித்தியத்துல இரு கார்பனேட்ல இருந்து நீங்க பிரிகை அடையும் போது லித்தியத்தினுடைய ஆக்சைடும் CO2வும் நீராவியாக வரும் எழுதினால் அது மிக பொருத்தமானது இருக்கும். நான் சொன்னது விளங்கிச்சா? இப்படித்தான் எழுதணும் இல்ல, நீங்க டைரக்டா எழுதணும், இப்படித்தான் எழுதணும். சரி, விளங்கிச்சு நான் சொன்னது? ஒரு ஹேண்ட்ஸ் அப் தான். அப்போ சோ கீழே நிறைய உதாரணங்கள் போட்டிக்கிறேன், உங்களுக்கு நிறைய உதாரணங்கள் போட்டிக்கிறேன். லித்தியத்துக்கு, சோடியத்துக்கு, மெக்னீசியத்துக்கு போட்டிக்கிறேன். சோ லித்தியத்துக்கு பக்கத்துல போட்டிக்கிற உதாரணத்துக்கு நீங்க இதை எழுதி காட்டுங்க ரெட் கலர் பெண்ணால. நீங்க இப்படி எழுதினா சரி. சரி, டியூட் அதுக்கு தான் பிரிண்ட் பண்ணி வாங்கன்னு சொன்னேன். சரி, அதே மாதிரி மெக்னீசியத்துக்கு போட்டிக்கிற உதாரணத்தை எழுதி காட்டுங்க. மெக்னீசியத்துல இரு கார்பனேட் MgHCO3 2 இது பிரிகை அடைந்தால் டிரெக்டா எங்களுக்கு என்ன உருவாகும்? மெக்னீசியத்தினுடைய ஆக்சைடும் CO2வும் நீராவியும் உருவாகும். சோ பக்கத்துல இந்த தாக்கத்தை எழுதி காட்டுங்க. நாங்க டிரெக்டா எழுதுறேன்டா எதை எழுதணும்? விளங்கப்படுத்துறதுக்காகத்தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த ஸ்டெப்பையும் எழுதி விளங்கப்படுத்திக்கிறேன். சரி, ஓகே. இந்த 4 மூலகங்களோட இரு கார்பனேட்டும் பிரிகை அடைந்தால் எங்களுக்கு என்ன உருவாகும்? உலோகங்களோட கார்பனேட்டும் CO2வும் நீராவியும் உருவாகும். இந்த 4 மூலகங்களோட இரு கார்பனேட் மிகவும், இந்த கார்பனேட் மிகவும் உறுதியானது. சோ அது என்னது, மீண்டும் அது பிரிகை அடைய முடியாது, அதெல்லாம் நின்றுட்டு. ஆனா லித்தியத்தோடு சேர்த்து ஏனைய உலோகங்களோட இரு கார்பனேட் பிரிகை அடைந்தால் முதல்ல உலோக கார்பனேட் உருவாகும், CO2 உருவாகும், நீராவி உருவாகும். ஆனா இந்த உலோக கார்பனேட் உறுதியற்றது, நாங்க இப்பதான் படிச்சோம் அது இல்லையா? சோ அந்த உலோக கார்பனேட் அதே வெப்பநிலையில, அதே அந்த ஹீட்ல என்ன செய்யலாம், தொடர்ந்து பிரிகை அடைந்து உலோக ஆக்சைடாக மாறலாம். அதுதான் இந்த இடத்துல நாங்க விளங்கப்படுத்திட்டோம். சோ அதாலதான் சொன்னேன், உங்களுக்கு விளங்குறதுக்காகத்தான் இப்படி ஸ்டெப்பா எழுதுறேன். நீங்க கேள்விக்கு வந்தா என்ன செய்யுங்க, டைரக்டா இரு கார்பனேட் ஒத்தடியா ஆக்சைடா மாறி CO2 நீராவியா மாறும். சரி, ஓகே. அன்பு வேற லெவல், தேங்க்யூ. விளையாட்டா ஃப்ரீஸ் மத்தாக்க எல்லாரும் கிளியரா? ஹேண்ட்ஸ் அப் தாங்கடாப்பா. ஃபிட் தானே? சந்தோஷமா? படிச்சா ஒரு சந்தோஷம் இருக்கணும். நாங்க ஒரு விஷயத்த படிச்சா எங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஓ எஸ், எங்களுக்கு இது விளங்குது, இது நாங்க இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறோம். அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சாதான் தம்பி எங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த கோப்பியை திரும்ப எடுத்து பார்க்கறதுக்கு ஒரு மனசு வரும். சரி, கெமிஸ்ட்ரி என்று சொல்றது என்கிட்ட வாராக்களுக்கு தெரியும் என்னது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடமா தான் அதை எப்பயுமே நான் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரது. சரி, ஒரு விஷயத்தை நாங்க படிக்கும் போதே எங்களுக்கு ஒரு மாற சாட்டிஸ்பாக்சன் ஒன்று விளங்கணும்டப்பா. எஸ், நாங்க படிக்கிறோம், இது எங்களுக்கு விளங்குது, இது என்னன்னு யோசிக்க கூடாது. ரைட், இது இவ்வளவு தானா, இது இப்படி தானா அப்படின்னு ஒரு சந்தோஷமா நாங்க பாக்குற மாதிரி இருந்ததான் திரும்பவும் நாங்க என்ன செய்யலாம், அந்த கொப்பியை எடுத்து நாங்க பாக்குறதுக்கு எங்களுக்கு மனசு வரும். சரி, ஓகே ஓகே. சரி, சோ இதை நான் அழிக்கிறேன். நீங்க மெக்னீசியத்துக்கும் லித்தியத்துக்கும் எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். சரி, ஓகேவா? ரைட். இப்ப கவனிங்க, இப்ப கவனிங்க. இதே விஷயத்தை நாங்க இன்னும் ஒரு சேர்வையில காப்பி பண்ண போறோம். சரியா? நல்ல வடிவா கவனிங்க. நிறைய பேர் இதுலதான் குழம்பி கொள்வாங்க. நீங்க வடிவா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். கார்பனேட்டுகளை போலவேதான் நைட்ரைட்டுகளின் வெப்ப பிரிகையும். யாரு? நைட்ரைட். சரியா? சோ எனக்கு அந்த பேர் தான் முக்கியம். ஏண்டா ஃபைனல் பேப்பர்ல சில நேரங்கள் என்ன செய்யறான்டா, நைட்ரைட்டையும் நைட்ரேட்டையும் புள்ளியில குழப்பி விட்டுறான். நைட்ரைட் அப்படின்னா அது யாரு? NO2-. நைட்ரேட் அப்படின்னா அது யாரு? NO3-. சரியா? சோ பாருங்க, உலோக NO2- வெப்பப்பிரிகை அப்படின்றது தானே. அதுல எனக்கு அந்த நைட்ரைட்டுகளின் வெப்பப்பிரிகை, அந்த நைட்ரைட்டுகள் ஹைலைட் பண்ணுங்க பாப்போம். பாருங்க, சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் ஆகிய மூலகங்களின் நைட்ரைட்டுகள் வெப்பப்பிரிகையா, அந்த நைட்ரைட்டுன்ற வேர்டை ஹைலைட் பண்ணுங்க. நைட்ரைட்டுன்ற வேர்டு. சரி, கவனிங்க. இந்த அறிக்கை தானே, சோடியம், பொட்டாசியம், ருபீடியம்,
சீசியம். இந்த 4 மூலகங்களையும் நாங்க எடுக்கிறோம். சரி, இந்த 4 மூலகங்களையும் நாங்க எடுத்தா இந்த 4 மூலகங்களையும் NO3 மைனஸ் என்ன செய்யாது என்றால் நீங்க எவ்வளவுதான் வெப்பத்தை கொடுத்தாலும் பிரிகை அடையாது. NO3 மைனஸ் என்ன செய்யாது, நீங்க எவ்வளவு வெப்பத்தை கொடுத்தாலும் பிரிகை அடைய மாட்டாது. சரி, இப்ப லித்தியத்தோட சேர்த்து ஏனைய உலோகங்களினுடைய NO3 மைனஸ் எடுத்தோம்னு வைங்களேன், மற்றைய உலோகங்களோட நைட்ரேட்டுகள் எடுத்தோம்னு வைங்களேன், NO2 மைனஸ். சரியா, ஏனைய உலோகங்களோட NO2 மைனஸ் நாங்க எடுத்தால் கெமிஸ்ட்ரி சொல்லும் இவை பிரிகை அடையும். அப்படி பிரிகை அடைந்தால் எங்களுக்கு அந்த குறித்த உலோகங்களினுடைய அந்த குறித்த உலோகத்தினுடைய ஆக்சைடுகளும் NO வாயுவும், நைட்ரஜன் மோனோக்சைடு, சரியா, NO வாயுவும் NO2 வாயுவும் கிடைக்கும். NO வாயுவும் NO2 வாயுவும் கிடைக்கும். சரியா, ஓகே. இப்ப கொஞ்சம் நல்லா வடிவா கவனிங்க. சரி, இப்ப நாங்க திரும்பவும் பழையபடி உதாரணங்களுக்கு கூட இதை விளங்கப்படுத்துறேன். சரி, கவனிங்க. கடைசியா நாங்க சிலபஸ்ல போயிட்டு ஒரு இடத்துல வாயுக்களை பத்தி படிக்கிற நேரம் இந்த NO வாயுண்டா என்ன, NO2 வாயுண்டா என்ன, இதுல கட்டமைப்பு இப்படி இருக்கும், இது வெப்பத்துக்கு பிரியுமா பிரிகை அடையாதா, இது சுவாசிக்க முடியுமா முடியாதா, இதுல நிறம் என்ன, அதுல படிப்போம். சரி, உங்களுக்கு இப்ப தேவைன்னு எழுதிக்கோங்க. மேலே இருக்கிற CO2 வாயுவுக்கும் நிறம் இல்லை, ஆக்சிஜன் வாயுவுக்கும் நிறம் இல்லை. சரியா, உங்களுக்கு தேவைன்னா மேல நாங்க எழுதிட்டு வந்த வாயுக்களுக்கு பக்கத்துல போட்டுக்கோங்க. சரியா, மேலே இருக்கிற CO2க்கும் நிறம் இல்லை, மேலே இருக்கிற ஆக்சிஜனுக்கும் நிறம் இல்லை, NOக்கும் நிறம் இல்லை. சரியா, NOக்கும் நிறம் இல்லை. ஆனால் இந்த NO2 வாயுவுக்கு மட்டும் ஒரு நிறம் இருக்குது, செங்கபிலம் அல்லது கபிலம். செங்கபிலம் அல்லது கபிலம். சரி, NO2 வாயுக்கு மட்டும் ஒரு கலர் இருக்குது, அங்கே செங்கபிலம் அல்லது கபிலம். இது வரைக்கும் நாங்க படிச்ச வாயுக்களை வச்சு சொல்றோம். சரி, ஓகே. இப்ப நாங்க கவனிப்போம். ரைட், கவனிங்க. சோடியத்துல நைத்திரைட் NaNO2 இது வெப்பத்துக்கு என்ன செய்யாது, பிரிகை அடையாது. அது மாதிரி பொட்டாசியத்துல நைத்திரைட் KNO2 இது என்ன செய்யாது, வெப்பத்துக்கு பிரிகை அடையாது. இதே இடத்துல நாங்க லித்தியத்துல நைத்திரைட்டை கொண்டு பிரிகை அடைய செய்தால் அது எங்களுக்கு என்னத்தை தரும், லித்தியத்தினுடைய ஆக்சைடையும் NO வாயுவையும் NO2 வாயுவையும் தரும். சரி, ஓகேவா? இது விளங்கினாக்கள் ஒரு ஹேண்ட்ஸ்அப் போட்டுதாங்க பாப்போம். நல்லா பட்டைக்கு விளங்கிட்டுன்னு சொல்றாக்கள். இப்ப இதே மாதிரி நீங்க வேண்டிய ஒரு உலோகத்துக்கு போடலாம். உதாரணமா மெக்னீசியத்துல NO2க்கு போட்டு பாத்தீங்கன்னாலும் சரிதான். மெக்னீசியத்துல NO2க்கு நீங்க போட்டு பார்த்திருந்தாலும் வெப்ப பிரிகை அடைய செய்தால் மெக்னீசியத்துல ஆக்சைடும் NO வாயுவும் NO2 வாயுவும் கிடைக்கும். ஓகேவா? விளங்கினாக்கள் எல்லாரும் ஒரு ஹேண்ட்ஸ்அப் போட்டுதாங்க பாப்போம். உங்களோட சந்தோஷம் ஏண்ட சந்தோஷம். உங்களுக்கு விளங்கினா எனக்கும் சந்தோஷம். சரி, நாம படிப்பிக்கிறது நம்மகிட்ட வார எல்லா பிள்ளைகளுக்கும் விளங்குது அப்படின்னும் போது, நாம செய்யற வேலையில இவ்வளவு பேர் பிரயோசனப்படுறாங்கன்னு நினைக்கும் போது அது ஒரு மாற சந்தோஷம், அது ஒரு மாற சாட்டிஸ்பேக்ஷன். சரி, ஸோ உங்களுக்கு விளங்கினா ஒரு ஹேண்ட்ஸை கொண்டு போடுவோம். கிளியரா ஃபிட் தானே? ஓகே, ரைட். இப்ப நாங்க அப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோமா? அடுத்த விஷயத்துக்கு போவோமா? யாராவது, நான் நினைக்கிறேன் பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்தாலுக்கு எழுதுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எப்பயாவது ஒரு இடம் தான் வருது. சரி, பிரிண்ட் அந்த புக்கை பிரிண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா அதுல எப்பயாவது ஒரு இடம் தான் வரும், கலாத்துறையில இருந்து இந்த மாதிரி ஒரு இடம் தான் வரும் எழுதுறதுக்கு. மற்ற எல்லாமே தியரியில வடிவா டைப் பண்ணி அழகா இருக்கும். சரி, ஓகே, ரைட். பார்க்கலாம், அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஸோ இதை அழிக்கவா? அழிக்கிறேன். இது நான் அழிக்கவும் தேவையில்லை, எனக்கு இன்னொரு கேம் ஒன்று செய்யலாம் இதை வச்சு வடிவா. சரி, எப்படின்னு பார்க்க போறீங்களா? ஓகே, இப்ப நான் இதை அழிக்கிறேன். கீழே உள்ளதை மட்டும் அழிக்கிறேன், இதையும் அழிக்கிறேன். ஸோ திரும்பவும் எனக்கு இதே தான் தேவைப்படுது. கவனிங்க, நைத்திரேட்டுக்களோட வெப்ப பிரிகைக்கு போகும். நைத்திரேட்டுக்கள், சரியா?
நைத்திரேட்டுக்கள். சோ கவனிங்க, உலோக NO2- வெப்ப பிரிகின்றீத்தனை இப்படி ஒரு வேலை செய்ய எனக்கு உலோக NO2- வெப்ப பிரிகின்றீத்தனை NO2- வெப்ப பிரிகின்ற முதலாவது நாங்க ஹெடிங் கொண்டு பார்த்தோம் உலோக NO2- வெப்ப பிரிகை. அதுக்கு பக்கத்துல கூட பிரக்கெட் பண்ணி எழுதிக்கோங்க நைத்திரைட்டுக்கள். இதுக்கு நாங்க சொல்ற பேர் நைத்திரைட்டுக்கள். சரி, NO3- இப்போ ஒரு ஹெடிங் வருது தானே, இதுக்கு பக்கத்துல பிரக்கெட் பண்ணி எழுதுங்க நைத்திரேட்டுக்கள். நைத்திரேட்டுக்கள் ஏன்னா இதுதான் பிள்ளைகள் நிறைய பேர் குழம்பிக் கொள்ற இடம். நைத்திரேட், நைத்திரைட். சரி, ரைட். கவனிங்க, இப்ப மேல உள்ளதுக்கு பார்ப்போம். சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் போன்ற உலோகங்களோட நைத்திரேட்டுக்கள், அதாவது NO3- நைத்திரேட்டுக்கள் வெப்ப பிரிகை அடைந்தால் முதல்ல உருவாகிறது அந்த மூலகங்களோட உலோக நைத்திரைட்டுக்களாகவும் ஆக்சிஜன் வாயுவாகவும் இருக்கும். எங்களுக்கு தெரியும் இந்த நைத்திரைட்டுக்கள் இந்த 4 மூலகங்களுக்கும் உறுதியானது. ஆகவே இந்த இடத்துல நாங்க கொடுக்கிற வெப்பத்தை வச்சு இது மேலும் எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, பிரிகை அடைய முடியாது. நாங்க இந்த இடத்துல கொடுக்கிற வெப்பத்தை வச்சு என்ன செய்ய முடியாது, இந்த நைத்திரைட்டுக்கள் மேலும் என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு பிரிகை அடைய முடியாது. ஆனால் லித்தியம் தவிர்ந்த ஏனைய உலோகங்களோட நைத்திரேட்டுக்களை எடுத்தீங்கன்றால் இரு கார்பனேட்டுகள் மாதிரியே தான். யோசிச்சு பாருங்க, முதல்ல என்ன உருவாகும், அந்த மூலகங்களோட உலோக நைத்திரைட்டுகள் தான் உருவாகும், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆனால் இந்த உலோக நைத்திரைட்டுகளும் என்ன செய்யும், இந்த இடத்துல மேலும் பிரிகை அடையும். இந்த உலோக நைத்திரைட்டுகளும் என்ன செய்யும், மேலும் பிரிகை அடையும். அப்படி பிரிகை அடைந்தால் உலோக ஆக்சைடுகளும் NO2 வாயுவும் O2 வாயுவும் வரும். இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டியை நீங்க பார்க்கலாம். பொதுவாக ஒரு தனிய நைட்ரேட் பிரிகை அடையும் போது அந்த இடத்துல NO வாயுவும் NO2 வாயுட கலவையும் தான் உருவாகிச்சு. ஆனால் ஒரு நைத்திரேட்டுல இருந்து, அதாவது NO3- இருந்து இப்படி பிரிகை அடைந்து வரும்போது அந்த இடத்துல NO-வை காண முடியாது, அந்த இடத்துல NO வாயுவை காண முடியாது. ஆகவே உங்களுக்கு விளங்குறதுக்காகத்தான் இப்படி ஸ்டெப்பா எழுதிக்கிறோமே தவிர, நீங்க இந்த தாக்கத்தை எழுதும் போது எப்படி எழுதணும், ஒத்தடி தாக்கமா தான் எழுதணும். உதாரணமா பாருங்க, NaNO3 இருக்கு தானே, NaNO3 நாங்க வெப்ப பிரிகை அடைய செய்தால் அது யாரை உருவாக்கும், NaNO2-வையும் O2-வையும் தானே உருவாக்கும். இது மேலும் வெப்பத்துக்கு பிரிகை அடையாது தானே. ஓகே, இப்ப பாருங்க, லித்தியத்தோட NO3 வெப்ப பிரிகை அடைந்தால் எங்களுக்கு என்ன உருவாகும், லித்தியத்தோட NO2-வும் O2-வும் உருவாகும். மேலும் இது வெப்ப பிரிகை அடையும் போது லித்தியத்தினுடைய ஆக்சைடும் NO-வும் O2-வும் தானே உருவாகும். நான் விளங்கப்படுத்துறதுக்காகத்தான் இப்படி ஸ்டெப்பா எழுதுறேனே தவிர, நீங்க எக்ஸாம்ல உங்களுக்கு எழுத வேண்டி வந்தால், நீங்க ஒரு இடத்த நீங்க இந்த தாக்கத்தை டிரெக்டா யூஸ் பண்ண வேண்டி வந்தால் அப்ப டிரெக்டா என்ன செய்யலாம், LiNO3 இருந்து வெப்ப பிரிகை கொடுத்தால் டிரெக்டா லித்தியத்தோட ஆக்சைடும் NO2 வாயுவும் O2 வாயுவும் எழுதி போட்டு போய்த்திடலாம். நான் சொன்னது விளங்கி நாக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். கிளியரா என்ன சொல்றேன்னு விளங்குதா? நான் உங்களுக்கு விளங்குறதுக்காகத்தான் இப்படி ஸ்டெப்பா எழுதுறேன். பட் உண்மை என்னது, டிரெக்டா இது இவ்வளவு மாறதான் உண்மை. அப்படி டிரெக்டா இது இவ்வளவு மாறத்தாலதான் எங்களுக்கு NO வாயு அந்த இடத்துல வர முடியவில்லை. NO வாயு அந்த இடத்துல வர முடியவில்லை. அப்படி இல்லாட்டி உண்மையிலேயே இது ஸ்டெப்பா தான் வருமா இருந்தா எங்களுக்கு நைத்திரைட்டு பிரிகை அடையும் போது கட்டாயம் NO வாயு ஒன்று விட வந்திருக்கணும். ஆனா அந்த NO வாயு வரல. ஏண்டா, கெளிம இங்க இருந்து இங்கதான் வார. நான் இதை விளங்கப்படுத்தினது இதுக்கு வந்தாலும் இது உறுதி இல்ல, இது உடனே பிரிஞ்சுதான் மாறும்ன்றத உங்களுக்கு சொல்லித்தரணும் என்பதற்காகத்தான். ஏண்டா பரீட்சைகள்ல எங்களுக்கு இப்படி ஒரு கூற்று வினா தரலாம். நல்லா கேளுங்களா, நல்லா காது கொடுத்து கேட்கணும் சார் சொல்றத. இப்படி ஒரு கூற்று வினா எங்களுக்கு தரலாம். எப்படின்னா, இங்க பாருங்க, சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் ஆகிய மூலகங்கள்ட நைத்திரேட்டுகள் பிரியும் போது அம்மூலகங்களின் நைத்திரைட்டுகளை தருவதோடு லித்தியம் அவ்வாறு நடந்து கொள்வதில்லை அப்படின்னு சொல்லலாம். எப்படி, சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் ஆகிய மூலகங்களோட
நைத்திரேட்டுகள் பிரியும் போது அம்மூலகங்களின் நைத்திரைட்டுகள் உருவாவதோடு லித்தியம் அவ்வாறு நடந்து கொள்வது இல்லைன்னு சொல்லலாம். கூட்டு சரியா? எஸ். ரெண்டாவது கூற்று, லித்தியத்தினுடைய நைத்திரைட் வெப்பத்துக்கு உறுதியற்றதுன்னு சொல்லலாம். அதுவும் ரெண்டாவது கூற்று, அதுவும் சரி. ஆனா அந்த இடத்துல எங்களுக்கு ரெண்டும் சம்பந்தம் இல்லாத மாதிரி விளங்கும். ஆனா உண்மை என்ன, எங்களுக்கு இங்க நைத்திரைட் வராததுக்கு காரணம் இது உறுதி இல்லை, இது இப்படி மாறுண்டது. ஆகவே தகுந்த விளக்கம் பெஸ்ட் ஆன்சர். சரி, திரும்பவும் சொல்றேன், வந்த பாஸ் பேப்பர் கேள்வியை மட்டும் இல்ல, ஒரு டீச்சர் வரக்கூடிய கேள்வியும் கெஸ் பண்ணணும். எப்படி எல்லாம் கேள்வி வரும். வந்த கேள்வியை வச்சுட்டு ஆண்ட பாடமாக்கி சொல்ற பெரிய வேலையில எனக்கும் இப்ப உதாரணமா, டே உங்களுக்கு இப்ப என் முன்னுக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா ஓய்? நான் ஒரு வடிவா நல்ல ஒரு ஒயிட் போர்டு அடிச்சுட்டு அப்படியே உதாரணமா NO2- என்னென்ன வருடங்கள்ல கேள்வி வந்திருக்கு. இந்த இப்ப உதாரணமா நான் இங்க பாக்குறேன். இங்க பாத்துட்டு பிள்ளைகள் 2001 10வது கேள்வி, 2005 9வது கேள்வி, 2004 9வது கேள்வி சொல்றது பெரிய வேலையா? இந்த பபாவுக்கும் காட்ட வேணாம் சரியா? அது எங்களுக்கும் தெரியும் சரியா? இந்த இங்கால ஓரத்துல என்ன உங்களுக்கு தெரியுமா? இங்கால பாக்குற மாதிரி ஷேப்பா பிள்ளைகள் 2010 10வது கேள்வி, 15 கேள்வி, 20 கேள்வி, இந்த கேள்வி. வந்த கேள்விக்கு படிப்பிக்கிற எல்லாருக்கும் கேள்வி, அது படமாக்கி சொல்றது கூட டேலண்ட் ஒன்று தேவையில்லை. எப்படி எல்லாம் கேள்வி வரும் நாங்க மூல விளங்கி அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் ஐடியா தேவை. சரி, நீங்க எனி டைம் இந்த கிளாஸ்ல நீங்க என்ன செய்யலாம் சொல்லலாம், சார் உங்களோட ரூம்ல முன்பக்கத்தை காட்டுங்க. இப்பயும் காட்டணுமா? ஓகே, பிரச்சனை இல்லை. குப்பையா தான் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் காட்டுவேன். உங்களுக்கு காட்டணுமா? நான் எனி டைம் ரெடி தான். புள்ள இங்க பயப்படுறது ஒண்ணுமே இல்லை. இந்த பார் ரூம், ஏதாவது ஒயிட் போர்ட் இருக்கா? ஏதாவது போர்ட் இருக்கா? ஏதாவது போர்ட் இருக்கா? இந்த பாரு, கிளாஸ் ஏரியாக்களை காட்ட சொல்ல பாப்போம். கிளாஸ் ஏரியாக்களை காட்ட சொல்ல பாப்போம். எனி டைம் நான் காட்டுவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ரெடி தான். சரி, இது எப்படிதான் வரைக்குது? அந்த என்னது, ஒரு ஒரு டயலாக் நல்லா இருக்கும் இல்லையா, நம்ம வச்சுக்கொள்வோம். சம்பவம் பண்றவனை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுல ரெக்கார்ட் வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, எனி டைம் நான் காட்டுவேன், அது பெரிய விஷயம் உண்டு இல்ல. சரி, அது அது ஒரு பெரிய விஷயம் உண்டு இல்ல, அது ஒரு பபாக இல்ல. சோ திரும்பவும் சொல்றேன், நல்லா கேளுங்க, எப்படி கேள்வி கேட்கலாம்னு சொல்லி. உன்கிட்ட கேள்வி கேட்கலாம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் போன்ற மூலகங்கள் அவற்றினுடைய நைத்திரேட்டுகள் NO3- வெப்ப பிரிகி அடையும் போது அவற்றினுடைய நைத்திரைட்டுகளை தருகின்றன. ஆனால் ஆனால் லித்தியம் அவ்வாறு நடந்து கொள்வதில்லைன்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் அர்த்தம் லித்தியத்துக்கு நைத்ரைட் ஒன்று வருதில்லைன்னு அர்த்தம். அப்ப அது சரியா? எஸ். இரண்டாவது கூற்று, லித்தியத்தினுடைய நைத்திரைட் உயர் வெப்பநிலைகளில் பிரிகி அடையக்கூடியதுன்னு சொல்லலாம். எஸ், அதுவும் இரண்டாவது கூற்று சரி. ஏண்டா லித்தியத்துல நைத்ரைட் எல்லாம் பிரிகி அடையும். ரைட். இப்ப இந்த ரெண்டு கூற்றுக்கும் தொடர்பு செய்யான்னு கேட்டா, உண்மையா தொடர்பு இருக்கு. ஏன்னா லித்தியத்துல நைத்ரைட் இந்த இடத்துல வராது, அது உறுதி இல்லை அப்படின்றதால தான் டிரெக்டா ஆக்சைடு வருது. சோ திரும்பவும் சொல்றேன், நைத்ரைட் ஒன்று வந்து ஆக்சைடு வரல. உண்மையிலே நைத்ரைட் ஒன்று வந்து ஆக்சைடு வரல. ஏண்டா நைத்ரைட் ஒன்று வந்து ஆக்சைடு வந்திருந்தா அங்க நைத்திரைட் பிரியும் போது கட்டாயம் NO வாயு வந்திருக்கணும். டிரெக்டா தான் வருது. ஆனால் உங்களுக்கு நைத்திரைட்டு விடத்தை வர முடியாது, இது உறுதி இல்லைன்றதை விளங்கப்படுத்துறதுக்கு தான் இந்த ஃப்ளோ சார்ட். நான் சொன்னது விளங்கிச்சா எல்லாருக்கும்? ஆனா உங்களோட ஸ்கூல்கள்லயோ இதுகள்லயோ இப்படி கிளியரா சொல்லித்தர மாட்டாங்க. சரி, அது எனக்கு நல்லா தெரியும். சோ எதிர்காலங்கள்ல கேள்வி வந்தா நீங்க நல்லா அதை விளங்கிக் கொள்ளணும். எங்களுக்கு இது கூடாக இது வரல, டிரெக்டா இதுல இருந்து இதுதான் வருது, இது கூடாக இது வாரத்துக்கு இது உறுதி இல்லைன்றதை விளங்கப்படுத்த நாங்க இதுக்குள்ள வந்து காட்டுறோம். ஓகே, தேவையானதை எழுதி கொள்ளலாம்.
ஓகேவா? அழிக்கவா? சரி, கவனிங்க. இப்ப அடுத்ததாக வருவோம். அடுத்ததாக எங்களோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய விஷயம்தான் அமோனியம் சார்ந்த உப்புக்களினுடைய வெப்பப்பிரிகை. எனது அமோனியம் சார்ந்த உப்புக்களினுடைய வெப்பப்பிரிகை. சரி, ஓகே, கவனி. அமோனியம் உப்புக்கள் NH4+ சொல்லி இருக்கும். அதான் அமோனியம் உப்பு. சரி, இந்த அமோனியம் உப்பு அடிப்படையில 2 வகையான கேட்டகரியில இருக்குது. சரியா? அமோனியம் உப்புன்னு சொல்றது அடிப்படையில 2 டைப்பா பிரிகிறது இருக்குது. ஒன்று மின்னெதிர்த்தன்மை அடிப்படையில பிளஸ் மைனஸ் என்றவாறு பிரிகை அடையும். மின்னெதிர்த்தன்மை அடிப்படையில பிளஸ் மைனஸ் என்ற ஒழுங்குல பிரிகை அடையும். இது 4 உப்பு தான். மொத்த சிலபஸுக்கும் 4 உப்பு தான் இப்படி பிரிகை அடைகிறது. சரி, ஏனைய எல்லா அமோனியம் உப்புக்களும் எப்படி பிரிகை அடையும்னால் அமோனியா வாயுவாகவும் அமிலமாகவும் பிரிகை அடையும். அமோனியா வாயுவாகவும் அமிலமாகவும் பிரிகை அடையும். திரும்பவும் சொல்றேன், அமோனியம் உப்புல 4 உப்பு தான் மின்னெதிர்த்தன்மையிட பிளஸ் மைனஸ் அடிப்படையில பிரிகை அடைகிறது. ஏனைய எல்லா அமோனியம் உப்புகளும் அமோனியா வாயுவாகவும் அமிலமாகவும் தான் பொதுவாக பிரிகை அடையும். சரி, ஓகே. இந்த 4 உப்பு யாரு பாருங்க. ஒன்று அமோனியம் நைட்ரைட், இரண்டாவது அமோனியம் நைட்ரேட், ஓகே, மூணாவது அமோனியம் இரு கார்பனேட், சரி, நாலாவது அமோனியம் கார்பனேட். இந்த 4 உப்புக்கள் மட்டும்தான். இந்த 4 உப்புக்களையும் உங்களுக்கு சிம்பிளா விளங்கப்படுத்துறேன். சரி, ஷார்ட்கட் சொல்லித்தரவா, பாடம் மாத்திர மாதிரி சொல்லித்தரவா, அது மூல நீங்க சொல்லுங்களேன். உதாரணமா இது 4க்கும் விடையை எழுதி விட்டனா உங்களுக்கு பாடமாக்கலாம், அப்படி சொல்லித்தரவா, இல்லாட்டி எக்ஸாம்ல எங்களுக்கு மறந்து போனாலும் ஷார்ட்கட்ல எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லித்தரவா, எது உங்களுக்கு வேணும்? ஷார்ட்கட். ஓகே, இதா பாருங்க. நைதரசன் NH4NO2 இதுதானே முதலாவது உப்பு. எப்போதும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இந்த அமோனியாவை வேறையாகவும் அங்கால இருக்கிற அயன வேறையாகவும் பாருங்க, தனித்தனியா பிரிச்சு பாருங்க. சரி, ஓகே. இப்ப நைதரசனுக்கும் ஐதரசனுக்கும் இடையில யாரு மின்னெதிர்த்தன்மை கூடியால்? நைதரசன், ஆகவே இவர் மைனஸ். யாரு மின்னெதிர்த்தன்மை குறைந்தால்? ஐதரசன், ஆகவே இவர் பிளஸ். இது எல்லாருக்கும் விளங்கிட்டா ஒரு ஹேண்ட்ஸப் கொண்டு தாங்க போ. நைதரசனுக்கும் ஐதரசனுக்கும் இடையில பார்த்தா மின்னெதிர்த்தன்மை கூடியால் நைதரசன், ஆகவே அவர் மைனஸ். மின்னெதிர்த்தன்மை குறைந்தால் ஐதரசன், ஆகவே அவர் பிளஸ். சரி, இப்ப இந்த NO2க்குள்ள சொல்லுங்க பாபு, யாரு மைனஸ் யாரு பிளஸ்? நீங்க சொல்லுங்க பாபு, நீங்க கமெண்ட் பண்ணுங்க பாபு. நீங்க இந்த NO2க்குள்ள யாரு மைனஸ் யாரு பிளஸ்? ஒயாலாமக்கு யாரு கவுது? எஸ், ஆக்சிஜன் மைனஸ் நைட்ரஜன் பிளஸ். இப்ப உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கவா, இந்த பிளஸ்ஸையும் இந்த மைனஸையும் சேர்த்து விடுங்கோ, இந்த பிளஸ்ஸையும் இந்த மைனஸையும் சேர்த்து விடுங்கோ. முதலாவது ஐதரசனை விடையா எழுதுங்க. உதாரணமா 4 ஐதரசனும் 2 ஆக்சிஜனும் இருந்தா எத்தனை மூலக்கூறு நீர் உருவாகலாம்? நீங்க சொல்லுங்க பாப்போம். 4 ஐதரசனும் 2 ஆக்சிஜனும் இருக்குது, எத்தனை மூலக்கூறு நீர் உருவாகலாம்? 2 மூலக்கூறு நீர் உருவாகலாம். ஆகவே நீராவி 2 மூலக்கூறு. மீதம் இருக்கிறது என்ன? நைதரசனும். ஆகவே N2. இப்ப விளங்கினாக்கள் ஆன்சர் போடுறாங்க பாப்போம். விளங்கிட்டா என்ன ஐடியாண்டு? இங்காலையும் அங்காலையும் தனித்தனியா பிரிக்கணும். இங்காலைக்கிற பிளஸ் அங்காலைக்கிற மைனஸோட சேர்க்கணும், அங்காலைக்கிற பிளஸ் இங்காலைக்கிற மைனஸோட சேர்க்கணும். இது பபாவே இல்லை. சரி, இதுல ஒரு பெருசா ஒரு சீன வித்தொன்னும் இல்லை. ஓகேவா? ஃபிட்டானே? ஓகே, கிளியர். ஓகே, இப்ப பாருங்க பாபு,
NH4NO3 நீங்களே சொல்லுங்க பாபு. NH4NO3 இந்த பாருங்க. முதலாவது வேலை என்ன செய்யணும்? இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும். பிரிச்சால் இப்ப இவரு மைனஸ் இவரு பிளஸ், அதே மாதிரி இங்கால இவரு பிளஸ் இவரு மைனஸ். இப்ப என்ன செய்யணும்? இங்கால இருக்கிற பிளஸையும் மைனஸையும் பார்க்கணும், இங்கால இருக்கிற பிளஸையும் மைனஸையும் பார்க்கணும். 4 ஐதரசன் 3 ஆக்சிஜன் எத்தனை நீர் உருவாக்கலாம்? எத்தனை நீர் உருவாக்கலாம்? எஸ், நீங்க நினைக்கிறது சரி, 2 நீர் உருவாக்கலாம். சோ இப்பயும் 2 நீராவி தான் உருவாக்கலாம். ஆனால் மீதமாக ஒரு ஆக்சிஜன் மிஞ்சுது. ஒரு ஆக்சிஜனும் 2 நைதரசனும். அப்ப எத்தனை உருவாகும்? நைதரசன் 2, ஆக்சிஜன் 1. ஆகவே N2O வாயு உருவாகும். ஆகவே என்ன உருவாகும்? N2O வாயு உருவாகும். கிளியரா எல்லாருக்கும்? விளங்கிட்டா? விளங்கிட்டா? லேசா ஒரு ஹேண்ட்ஸ் போடுதா? ஃபிட்? சந்தோஷம்? டன்? ரைட். இப்ப இது பாடமாக்கணுமா? இதை இருந்து பாடமாக்கணுமா தம்பி? சொல்லுங்க பாபு. இருந்து பாட்டெல்லாம் எழுதி இனோகானிக்னாலே பாட்டு தானே. கடைசியில எந்த பாட்டை எதுக்கு பாடமாக்கிறேன்டே எல்லாருக்கும் மறந்துட்டு. சரியா? சந்தோஷம். ஓகே ரைட். கவனி, இது மாதிரி குரோமேட், இரு குரோமேட் உப்புக்களுக்கு வெப்பப்பிரிகை எழுதும் போது எப்பவுமே எப்பவுமே முதலாவது ஒரு வேலை செய்யுங்க என்றால், இந்த 2 உப்புக்களோட வெப்பப்பிரிகையிலையும் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஆக்சைடு ஒன்று வீழ்வடிவாகும். அந்த ஆக்சைடு யாருன்னு சொன்னா Cr2O3. அதாவது ஒரு பச்சை நிறமான ஒரு குரோமியத்திட ஆக்சைடு Cr2O3. ஒரு பச்சை நிறமான குரோமியத்திட ஆக்சைடு வீழ்வடிவாகும். சரி, இதைத்தான் நீங்க முதலாவது விளைவா எழுதணும். குரோமியத்திட ஆக்சைடு எழுதுங்க. சரி, ஓகே. இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த இருக்குதானே அமோனியம், இந்த இருக்குது அமோனியம், இந்த இருக்குது NH4 twice Cr2O7. இவர் எடுக்கிறேன். இதுல யோசிங்க, 2 குரோமியமும் சரி Cr2O3 தான், 2 குரோமியமும் சரி. மனசாலதான் நம்ம நினைச்சு பார்க்கணும், இதெல்லாம் எழுதி பார்க்கறல்ல. சரி, விளங்கப்படுத்துறேன், எழுதுறேன் விளங்கப்படுத்துறதுக்காக தான். குரோமியம் குரோமியம் ரெண்டும் சரி. ஆக்சிஜன் 3 சொன்னா இங்க ஆக்சிஜன் 4 மீய போகுது. ஆக்சிஜன் 3 என்பதால ஆக்சிஜன் 4 மீய போகுது. சரி, இதுக்குள்ள இவர் மைனஸ் இவர் பிளஸ், அது எங்களுக்கு தெரியும் தானே. ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இதுக்குள்ள மொத்தமாக எங்களுக்கு விளங்குது நைதரசன் எத்தனை இருக்குது? 2. ஐதரசன் எத்தனை இருக்குது? 8. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 4. நீங்க சொல்லுங்க பாப்போம். 8 ஐதரசன் இருந்தா எத்தனை மூலக்கூறு நீர் உருவாக்கலாம்? 4 ஆக்சிஜனை வச்சு. நீங்க நினைக்கிறது சரி. 4 மூலக்கூறு நீரை உருவாக்கலுமா? எஸ். ஆகவே 4 மூலக்கூறு நீராவியை உருவாக்கலாம். சோ 4 ஆக்சிஜனும் முடிஞ்சு 8 ஐதரசனும் முடிஞ்சு. சோ பேலன்ஸா மிஞ்சது என்ன? ஒரே ஒரு நைதரசன் மட்டும்தான். ஆகவே N2 வாயு. விலங்கினாக்கள் ஒரு ஹேண்ட்ஸ் பண்ணுதான். கிளியரா? சரியா? ஃபிட்டா? சரி, முன்னுக்கெல்லாம் ஒயிட் போர்ட் வச்சு பாடமாக்கி எழுதணுமா? இதெல்லாம் தேவையில்லையே. ஓகே, டன். சரி, அது முடிஞ்சுது. இப்ப பார்ப்போம் இவருக்கு வருவோம். இவருக்கு வந்தால் இவர்லையும் அதேதான். யாரு? இந்த பாருங்க, அமோனியம் CrO4. யோசிச்சு பாருங்க, Cr2O3 தானே விளைவில் எழுதிக்கிறேன். அப்ப குரோமியத்தை சமப்படுத்த நான் முன்னுக்கு ஒரு 2 போடணுமா போடக்கூடாதா? போடணும். இது உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே. தாக்கத்தை சமப்படுத்துறதுக்கு முன்னுக்குங்கால ஒரு 2 போடணும். போட்டுக்கொள்வோம். ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப நைதரசன் எத்தனை இருக்கு? 2 4. நைதரசன் 4 இருக்கு. நைதரசன் 4. ஐதரசன் எத்தனை இருக்குது? 4 8 8 2 16. குரோமியம் எத்தனை இருக்கு? 2. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 8. Cr2O3ல 2 குரோமியம் முடிஞ்சு, ஆக்சிஜன்ல 3 முடிஞ்சா இப்ப எத்தனை இருக்குது? 5 இருக்குது. 5 ஆக்சிஜனையும் 16 ஐதரசனையும் வச்சு எத்தனை நீர் உருவாக்கலாம்? எஸ், 5 மூலக்கூறு நீர் உருவாக்கலாம். சோ 5 நீராவி. 5 நீராவி போனா எங்களுக்கு 5 ஆக்சிஜனும் முடிஞ்சு.
ஆனா இதுல 10 ஐதரசன் முடிஞ்சு எங்களுக்கு பேலன்ஸ் ஆக போறது 6 ஐதரசன். 6 ஐதரசனும் 4 நைதரசனும் எத்தனை அமோனியா உருவாக்கலாம்? எத்தனை அமோனியா உருவாக்கலாம்? 6 ஐதரசன்டா எங்களுக்கு 2 அமோனியா உருவாக்கலாம். 2 அமோனியா உருவாக்கிட்டீங்கடா இந்த 6 ஐதரசனும் முடிஞ்சு பேலன்ஸ் ஆகிக்கிறது 2 நைதரசன் மட்டும்தான். சோ விளைவுல ஒரு N2 கேஸை கொண்டு போட்டு விடுவீங்க. அதோட விளைவு சரி. விளங்கிட்டா எல்லாருக்கும்? ஒண்ணும் இல்ல, பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற பிளஸும் அங்க இருக்கிற மைனஸும் அதான் H2 உருவாக்குறது எப்படி? இங்க இருக்கிற பிளஸ் மைனஸை வச்சுதான். சரியா? ஃபிட்டா? விளங்கினாக்கள் ஒரு ஹேண்ட்ஸ் அப் பண்ண தாபம். கிளியரா? எஸ் ஆசிஃப், எஸ் யூ கேன். ஓகே, ஹேண்ட்ஸ் அப் பண்ணுதாங்க, ஹேண்ட்ஸ் அப் பண்ணுதாங்க. கிளியரா 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 குயிக்கா. சரி, ஓகே. சோ இப்ப நான் இந்த மெத்தடை அழிக்க போறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு தேவைன்னா எழுதுவீங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு தேவைன்னா அவர்த்த புக்ல மார்க் பண்ணலாம். புக்ல இந்த மெத்தட் இருக்காது, ஆனா தியரி அப்படியே இருக்கும். சரியா? அதான் நான் திரும்பவும் சொல்றேன். புக் எடுத்தீங்கன்னா தியரி சரியா இருக்கும், ஆனா இந்த மெத்தட்ஸ் இருக்காது. சரி, மெத்தட்ஸ் தேவைன்னா கிளாஸ்ல வந்து தான் படிக்கும். புக்ல எல்லாரையும் போல அழகா தியரி இருக்கும். டன்? ஓகே. உங்களுக்கு இனோர்கானிக் நல்லா விளங்கும். நீங்க இப்படித்தான் இனோர்கானிக் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னா புக் எடுத்து பார்த்தா அந்த மாதிரி விளங்கும். சரி, கவனிங்க 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 கவனிங்க. இது தவிர ஏனைய அமோனியம் உப்பு எல்லாம் எப்படி பிரியும்? அமோனியா சக அமிலம். சரி, இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க. அமோனியம் குளோரைட் எப்படி பிரிகை அடையும்? அமோனியா சக அமிலம். சோ NH3 கலண்டு போனா இங்க ஒரு ஐதரசன் மிச்சம். சோ குளோரினோட சேர்த்த ஐதரசன் அமிலம் என்ன? HCl. ரைட். அதே மாதிரி NH4Br சொல்லுங்க பாப்போம். என்ன வரும்? என்ன வரும்? அமோனியா சக அமிலம். சரி, இப்ப NH4I இப்ப என்ன வரும்? எஸ், அமோனியா சக என்னண்டு வரும்? எங்களுக்கு என்னண்டு வரும்? HI வரும். நல்லா ஞாபகம் வைங்க. இந்த HI சொல்றது வெப்பத்துக்கு மிகவும் உறுதியற்றது. வெப்பத்துக்கு மிகவும் உறுதியற்றது. இந்த HI உடனே எப்படி பிரிகை அடையும்னா H2 ஆகவும் I2 ஆகவும் பிரிகை அடையும். HI எப்படி பிரிகை அடையும்? H2 ஆகவும் I2 ஆகவும் பிரிகை அடையும். சரி, ஓகே. இப்ப இதே மாதிரி தான் பாஸ்பேட்டுக்கு. சரி, இப்ப உதாரணமா அமோனியத்துல பாஸ்பேட் எடுப்போம். NH4 3 PO4 வெப்பத்துக்கு பிரிகை அடைந்த எப்படி பிரிகை அடையும்? அமோனியா சக H3PO4 பிரிகை அடையும். சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி அமோனியாட கார்பனேட்டுக்கு போவோமே. அமோனியாட கார்பனேட் வெப்ப பிரிகை அடைந்தால் அப்ப என்ன உருவாகும்னா அமோனியாவும் H2CO3 சொல்லக்கூடிய ஒரு மென் அமிலமும் உருவாகும். பயோ படிக்கிறார்களுக்கு தெரியும், H2CO3 சொல்ற மென் அமிலம் சாதாரண உடல் வெப்பநிலைக்கே என்ன செய்யும்? பிரிகை அடையக்கூடிய ஆள். சோ இவர் உறுதி இல்லை, உடனே பிரிகை அடைந்து H2O ஆகவும் CO2 ஆகவும் மாறிக்கொள்ளும். H2O ஆகவும் CO2 ஆகவும் மாறிக்கொள்ளும். சரியா? ஓகேவா? கிளியரா விளங்கிச்சா இது? சரிதானே? ரைட். விளங்கினாக்கள் ஒரு ஹேண்ட்ஸ் அப் பண்ணுதாகும். என்னடாப்பா அமைதி ஆயிட்டீங்க? விளங்கினாக்கள் ஒரு ஹேண்ட்ஸ் அப் பண்ணுதான். கிளியரா? ஓகே தானே? சட்டிஸ் தானே? ஓகே, தேவையானது எழுதிக்கோங்க போப். எழுதுறதுக்கு நான் ஒண்ணுமே இல்லை. இனி திரும்பவும் அதே விஷயம் தான் வரப்போகுது. சரி, எழுதுறதுக்கு நான் ஒண்ணுமே இல்லை. திரும்பவும் அதே விஷயம் தான் வரப்போகுது. அதே மாதிரி
அதே மாதிரி கடைசியா சொல்றேன், உங்களோட புக்ல தந்திக்கிறேன். NH4 NH4 HCO3 அமோனியம் கார்பனேற்ற இரு கார்பனேற்ற வெப்பப்பிரிகை. அமோனியம் இரு கார்பனேற்ற வெப்பப்பிரிகையில உங்களுக்கு என்னென்ன வரும்? உங்களுக்கு குறிப்பாக அமோனியா வாயுவும் CO வாயுவும் CO2 வாயுவும் நீராவியும் வரும். அதையும் எழுதிக்கோங்க. சரி. சோ இவ்வளவுதான் அமோனியம் உப்புக்களினுடைய வெப்பப்பிரிகை. சரி, ஓகே. சோ கீழே உள்ள விடயங்களை கொஞ்சம் பார்க்க வேண்டாம். சரி, ஏன்னு சொன்னால் இன்றைக்கு படிச்ச விஷயங்கள் தானே. ஸோ இன்றைக்கு படிச்ச விஷயங்கள் திரும்ப இப்ப இன்றைக்கே நாங்க இப்ப யோசிக்கும் போது எங்களோட மனசு என்ன செஞ்சிடும், அதை குயிக்கா கிளிக் ஆகும். நீங்க அந்த கீழே உள்ள ஏஜி சார்ந்த விடயங்களை பார்க்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. சரியா? அதை தொடர்ந்து கூட பார்க்க வேணாம், அதை அப்படியே விட்டுருங்க. நாங்க இன்ஷால்லா 11 தானே, இன்றைக்கு நாங்க இதோட கிளாஸை முடிப்போம். நாளைக்கு வந்த உடனே உங்களுக்கு முதலாவது ஒரு வேலை ஒன்று இருக்குது. அதால இத திரும்பவும் சொல்றேன், கீழே உள்ளதை பார்க்காதீங்க. சரி, பாத்திர வேணாம், அதை அப்படியே விடுங்க. நாங்க இன்ஷால்லா நாளைய தினம் கரைதிறன் சொல்லக்கூடிய பகுதியை ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 நாள் 2 இன்ட்ரோ செஷன் ஃப்ரீயா போடுறோம். ஸோ அந்த 2 இன்ட்ரோ செஷன்லையும் வெப்பப்பிரிகை கரைதிறன் சொல்லக்கூடிய 2 பகுதியை ஃபுல்லா முடிக்கிறோம். அதான் என்ன டார்கெட். இன்ஷால்லா வார சனிக்கிழமை உங்களோட கைகள் எல்லாத்தையும் ஒரு கலர் பிரிண்டட் புக் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லா நாங்கள் ஒருவர் புரிந்து கொண்டால் நாளைய தினமும் மீண்டும் இதே நேரத்துக்கு நாங்கள் சந்திப்போம். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணுங்க, உங்களால் முடியுமா இருந்தால் இன்றைய கிளாஸ்ல வீடியோவை இப்போ நான் யூடியூப்ல போடுவேன். நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இன்ட்ரோ செஷனை உங்களோட ஸ்டேட்டஸுகளில் ஒரு தடவை அப்டேட் செஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லா சந்திப்போம். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், நன்றி. நல்லபடியாக படிங்க. சரி, நாளைக்கும் இதே லீவ் தான்.